வேஸ்ட். இன்ஜினியரிங் ஒரு மண்ணுக்கு ஆகாது. என்ன காலேஜ்? நியூ காலேஜ் பெஸ்ட். சர காலேஜ்ல படிச்சா டாப். யாருக்கு சொன்னா? எப்படி சொல்றீங்க? இல்ல அவங்க மாமா சொன்னாங்க. அவங்க என்ன படிச்சிருக்காங்க? சைபர் செக்யூரிட்டி படிக்கலாம். ஏன் படிக்கலாம்? ரொம்ப டாப்பா போகும். யார் சொன்னா? என் அண்ணன் சொன்னா. அவங்க சைபர் செக்யூரிட்டி படிச்சிருக்காங்களா? இல்ல. அப்ப எப்படி சொல்ற? ஒரு விஷயத்தை குறித்து யோசிக்காம மறுகேள்வி கேட்காம பிளைண்டா ஃபாலோ பண்றப்ப இஸ்லாமே சொல்லியே தரப்படலையே. ஒரு விஷயத்தை தப்பா செய்யறோம்னா அதோட ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இது. நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு ஆடு 2 தலையோட பறக்குதுங்க. ரீசெண்டா கூட பார்த்தோம். 150 சென்டிமீட்டர்ல ஒரு மாடு. உடனே போட்டோ போட்டு எல்லாரும் ஷேர் பண்றாங்க. 150 சென்டிமீட்டர் ஒரு மாடு. ரொம்ப குட்டியா கால்லாம் இல்லாம மாடு பறக்குது. போடுறோம்ல. என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஒரு மரம் பறக்கிறான். 2 கையில குட்டியா இருக்கிறான். போட்டோ போடுவோமா? செல்ஃபி எடுத்து போடுவோமா? போட மாட்டோம்ல. ஏன்? அதோட வழி தெரியும். நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு தவறு உங்களுடைய குழந்தையோட உயிரை கூட பாதிக்கலாம். உங்க குழந்தையுடைய 40, 50, 60 ஆண்டு வாழ்க்கையை கூட புரட்டி போட்டுடலாம். இதனால நீங்கள் அறிவின்மையால் செய்த ஒரு காரியம். ஒரு காரியத்தை எப்படி அணுகிறதுக்கான ஒரு அடிப்படை விஷயம் என்ன தெரியுமா? கல்வி. இந்த கல்வி எதை கொடுக்கணும்? நான் எதை பண்ணாலும் 1-2 ரூபாய் கேள்வி கேட்டு தெரிந்து கொண்டு அதுக்கு ஒரு மறுகேள்வி கேட்டு அதனால இருக்கக்கூடிய பிளஸ் என்ன மைனஸ் என்ன என்பதை தெரிந்து கொண்டு பண்ணணும். கல்வியினுடைய அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? எதையுமே இது படிச்சா பெஸ்ட்ங்க, இதுதான் ஆக சிறந்தது அப்படின்னு உலகத்துல எதுவுமே கிடையாது. இத படிச்சா கண்டிப்பா பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா அவங்க போய் சொல்றாங்க. இறைவனை தவிர உலகத்தில் அனைத்துமே பரிசுத்தமற்றது. இறைவனை தவிர அப்படின்னா என்ன? மற்றதெல்லாம் பரிசுத்தம் அல்லாதது. அல்லாஹ் மட்டும்தான் சுப்ஹானல்லாஹ் சொல்றார். அவன் தான் பரிசுத்தமானவன். வேற எந்த கோர்ஸ் எடுத்தாலும் சரி, எந்த கம்பெனி எடுத்தாலும் சரி, காலேஜ் எடுத்தாலும் சரி, அது சில பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். ஒரு டிகிரி எடுக்கிறோமா, இதுல பிளஸ் என்ன, இதுல மைனஸ் என்ன தெரிஞ்சுக்கோமா? அதுக்கப்புறம் தான் அந்த பாலிபியை சூஸ் பண்றோமா இல்லையே? போடு ஃபாலோ பண்ணி. என்ன ஃப்ரெண்ட் எடுக்க சொன்னாங்கல்ல, ஃப்ரெண்ட் எடுத்தா நான் எடுப்பேன். ஊருக்கு பக்கத்துல இருக்கா எடுப்பேன். சர காலேஜ் பஸ் ஏறும் போது திருச்செந்தூர் இங்க பஸ் இருக்கா, பண்ண காலேஜ் எடு. இங்கே இருந்து நியூ காலேஜ்ல இங்கே ஜமான் வந்து படிப்போம். எதுக்கு படிப்போம்? நல்ல பெஸ்ட் காலேஜ், முஸ்லிம் காலேஜ் அப்படி எடுக்கிறவன் ஒரு அறிவு கணவன் நமக்கு எதுக்கு எடுக்கிறோம்? அதனால இந்த பயன் என்ன பாதிப்பு இருக்கும்? கல்வியை நீங்கள் சரியாக அணுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களால சாதிக்க முடியும். முஸ்லிம்ல கல்வியினால வருமானத்தை ஈட்ட முடியுமா? இருக்கிறதே கேவலமான விஷயம். ஆனால் கல்வி இருக்குது எனக்கு, உங்களால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் நினைத்து பார்க்காத சேவை செய்ய முடியும். ஏறல ஒரு பிரச்சனை, ஏறல தண்ணி இல்ல, பக்கத்துல ஒரு இருக்கக்கூடிய ஒரு தனியார் தண்ணி எடுத்துட்டு போறாங்க, தண்ணி இல்ல, கலப்படமாக சாக்கடை, ஏதோ ஒரு பிரச்சனை. என்ன பண்ணணும்? ஊர்ல தண்ணி வரலங்க, ஏறல தண்ணியில ஆறு வளர்ந்து போச்சு, தண்ணியில் என்ன பண்ணுவோம்? கீழே என்ன கேட்டவரை கூட்டுவோம். சதாமா எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, தண்ணி வர மாட்டிருக்கு, ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணுவோமா, ரோட்டை பறிப்போமா? பறிச்சு என்ன பண்ணுவோம்? தண்ணி எடுக்கிறதுக்கு ரோட்டை பறிப்போம். பண்ணுவோம்ல. ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கணும், மருத்துவமனைக்கு போகணும், ஊர்ல இருந்து ஆம்புலன்ஸ்ல நைட் பஸ் வசதி இல்ல, இங்க இருந்து தூத்துக்குடி போகல மதுரைக்கு போகணும். அப்ப என்ன மருத்துவமனை யாரு இருக்கா? ஆம்புலன்ஸ் ஆலோசனை எழுதி வச்சிருக்கீங்க, ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்ப மாட்டீங்களா? மதுரையில ஆம்புலன்ஸ் இருக்கு. என்ன சொல்றாங்க? ஒரு சின்ன செயலை செய்வதற்கு ஒரு கிளை தேவைப்படுது, ஒரு மாவட்டம் தேவைப்படுது, ஒரு மாநிலம் இருக்கு, பல லட்சக்கணக்கான மக்களை திரட்டி செய்யக்கூடிய வேலை ஒரே ஒரு ஆள், ஒரே கையெழுத்து, ஒரு ட்வீட், ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் பண்ண முடியும். ஒரு ஆள் நினைச்சீங்கன்னா நீங்க நினைச்சிட்டு கற்பனை கேட்க அதில் அதெல்லாம் பண்ண முடியும். 2-3 எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல இவர் பேர் இருக்குல்ல, இவர் பேர் உமாகா கும்ராவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர். கல்வியை கொண்டு என்ன பண்ண முடியும், கல்வியை கொண்டு என்ன பண்ண முடியும் அப்படின்றது ஒரு சின்ன உதாரணம். மத்திய பிரதேச மாநிலத்தில் தீவாஸ் என்ற மாவட்டத்தில் கலெக்டரா வராரு. தீவாஸ் என்ற மாவட்டம் கலெக்டரா வராரு. கலெக்டரா வர்றாங்க. கலெக்டர் அவர் ரொம்ப கல்வியை நம்ம வளர்க்கணும்
அதுக்கான இன்சூரன்ஸ் கட்டணும், அது கட்டணும்னு நினைக்கிறாரு. அங்க போய் பார்த்தா அங்க வேற ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன? வறட்சினாலும் வறட்சி, பஞ்சம்னாலும் பஞ்சம். எப்படிப்பட்ட பஞ்சம்? அந்த ஊர்ல தண்ணி இருக்காது. உதாரணம், ஊர்ல மழை பெய்யலங்க, நம்ம அதோட ஏரல் ஆத்தூர் ஆழத்துல தண்ணி நிறைய இருக்கு. ஒரு தண்ணி இல்லை, என்ன பண்ணுவோம்? பக்கத்து ஊர்ல இருந்து லாரியில தண்ணி எடுத்து வருவோம். வாரத்திற்கு ஒரு நாள் அந்த மாவட்டத்திற்கு ட்ரெயின்ல குடி தண்ணீர் வருமா? வாரத்துக்கு ஒரு தடவை குடத்தை தூக்கி வந்து மக்கள் ஓடுறாங்க ரயில்ல எடுத்துக்கு. எதுக்கு? தண்ணி எடுக்கிறது. பாக்குற என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? போராட்டம் பண்ணுவோமா? ஆர்ப்பாட்டம் பண்ணுவோமா? என்ன பண்றது? நம்ம ஊரை காலி பண்ணி மெட்ராஸ் போயிடுவோம். நடக்கும்ல. ஒரே ஒரு கையெழுத்து, தான் கற்ற கல்வி என்னால் இந்த சமூகத்துக்கு என்ன பண்ண முடியும்? ஒரே ஒரு கையெழுத்து போட்டாரு. 16,000 குழந்தைகள். 16,000 குழந்தைகள் வெட்ட முடியுமா? ஒரு ஆளால, ஒரு அமைப்பால, ஒரு ஜமாத்தால, ஒரு மாவட்டத்தால ஒரு கொலை வெட்டுறது எவ்வளவு கஷ்டம்? எத்தனை பேர், எத்தனை லட்சம் ரூபாய் வேணும்? ஒரு ஆள் 16,000 குழந்தைகளை வெட்ட வைக்கிறாரு. ஒரே ஒரு சிங்கிள் கையெழுத்துல வெட்ட வைக்கிறாரு. இந்த உமா காக்கும். இப்ப என்ன? நீர் மேலாண்மையில அவருக்கு அவார்டு கொடுக்குறாங்க. அந்த மாவட்டம் மிகச்சிறந்த ஒரு மாவட்டமாக இருக்குது. உமா காக்கும் அப்படின்னு நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். நீர் மேலாண்மை எப்படி செய்கிறது? 16,000 குழந்தைகளை வெட்டி அங்க நீர் சேகரிக்கிறதுக்கான எல்லா வகையிலும் என்றால் ஒரே ஆள், ஒரே ஒரு கையெழுத்து. இடது பக்கம் கண்ணாடி போட்டிருக்கிறார்ல, அவரை பத்தி பார்க்க போறோம். அவர் பேர் ஆம்ஸ்ட்ராங் பேன் அப்படின்னு சொல்லி அவர் பேர் ஆம்ஸ்ட்ராங் பேன். இப்ப நம்ம சொன்னோம்ல, நீ எங்க இருக்கீங்க? ஏன் உங்களுக்கு கம்யூனிகேஷன் இல்ல? ஏன் நல்லா சரளமா ஆங்கிலம் பேச மாட்டீங்க? இல்ல ஜி, நான் வந்து தூத்துக்குடி பக்கத்துல வச்சு, தூத்துக்குடியில இருந்து எங்க ஏறச்சு, ஏறனா கூட பரவாயில்ல, எனக்கு சேர்த்து வாய்தான் இருக்கு. எங்க ஊர்ல கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இருக்கு, எனக்கு கம்யூனிகேஷன் வராது, என்னால பேச முடியாது, என்னால வந்து அதை செய்ய முடியாது, மார்க் எடுக்க முடியல, ஏதோ காரணம் தெரியல. மணிப்பூர் மாநிலத்துல ஒரு மலைவாழ் கிராமத்துல பிறக்கிறாரு. அவங்க அப்பா ஆசிரியரா இருக்கிறாரு. அவருடைய பள்ளி படிப்புல, உயர் படிப்புல பன்னெண்டாம் படிக்கிறதுக்காக வேண்டி அவங்க அப்பாவை கூட்டிக் கொண்டு ஒரு இரவு நடந்து போனா அவர் ஸ்கூல் போக முடியும். என்ன 16 மணி நேரம் நடக்கணும்னா 8 மணி நேரம் போயிட்டு அவங்க கிராமத்தை வளர்க்கறதுக்கு அங்க தங்குறதுக்கான ஏற்பாடு பண்றாங்க. அங்க தங்கிட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறாரு. அவ்வளவு கஷ்டப்படுறாரு. சோ அவருக்கு என்ன பண்ணலாம்? அந்த ஊர்ல உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த ஊர்ல மலை பிரதேசமா இருக்க, ரோடே கிடையாது. இப்போ நம்ம நார்மலா ஒரு பழக்கம் சொல்லுவாங்க, நம்ம சொன்ன ஆம்புலன்ஸ் பஸ் லேட் ஆச்சு, 107 அடிச்சா வரல அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஏன்னா மருத்துவமனை பத்தி கோல்டன் அவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கொடுத்தா காப்பாத்திக்கலாமே, ஒரு 5 நிமிஷம் முன்னாடி காப்பாத்திக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒருவருக்கு பிரசவ வலி, அடிபட்டு இருக்குது, இல்ல பாம்பு குத்திடுச்சு, அவங்களுடைய தோல்ல அந்த தூங்கி மாதிரி வச்சுக்கிட்டு 8 மணி நேரம் ஓடுவார்கள் மலையில. எதுக்கு? பக்கத்துல உள்ள ஒரு சின்ன கிராமத்துல மருத்துவமனைக்கு கூட்டு போறது. 8 மணி நேரம் தோல்ல புஜத்துல அந்த ஆளை படுக்க போட்டுட்டு 8 மணி நேரம் ஓடுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? 10 நிமிஷம் முன்னாடி காப்பாத்திடலாம்னு சொல்லுவோம்ல, 8 மணி நேரம் போனா பாத்துக்கலாம். அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு. இதை பார்த்துட்டே இருக்கிற இதுக்கு என்ன தீர்வு? மலையில இருக்கிறோம், இது என்ன இப்படிதான் இருக்கும், மலையில எப்படி ரோடு போடுறது, எப்படி வாகனம் வரும், இது எப்படி பண்றது? பண்ணவே முடியாதுல்ல. இதற்கு தீர்வு என்ன? நான் படிக்கிறேன், படிக்காம 2005 டெல்லியில வந்து படிக்கிறார். 2007 எக்ஸாம் எழுதுறாரு, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாரு. எக்ஸாம் எழுதி முடிக்கிறாரு, ஐஆர்எஸ் இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ்ல செலக்ட் ஆகுறாரு. செலக்ட் ஆன அந்த வருஷம் எனக்கு தேவையில்லை, நான் கலெக்டர் ஆகணும். அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதுறாரு. 2008ஆம் ஆண்டு கலெக்டர் ஆகிறார். கலெக்டர் ஆகிறாரா, நேரா அவருடைய மாவட்டத்துக்கே கேட்டு போற. இந்த மாவட்டத்தை சூஸ் பண்ண மாட்டாங்கல்ல, மலைவாழ் கிராமமா இருக்கு, மாவட்டமா இருக்கு, அவங்களுடைய பிரச்சனையை பார்க்க முடியாத, நக்சலைட் இருப்பாங்க, அந்த பிரச்சனை, ஏதாவது பிரச்சனை இருக்குல்ல, யாரும் சூஸ் பண்ணல, இவர் சூஸ் பண்ணி போறாரு. முதல்ல என் ஊருக்கு நான் ரோடு போடணும், ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்றாரு.
கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, மொத்தம் இத்தனை கிராமம் தான் இருக்கு, இத்தனை ஆயிரம் மக்கள் தான் இருக்கிறீங்க, ரோடு போடுறதுனா சாத்தியப்படாது, அவ்வளவு ஃபண்ட் அலோகேட் பண்ண முடியாது. நம்ம ரோடு போடுறது ஈஸி, இங்க இருந்து திருநெல்வேலி போகணுமா ஈஸியா ரோடு போட்டுடலாம். ஏன் நேர் ரோடு அந்த ஆறு இருக்கும், அங்க மரம் இருக்கும், வெட்டி போட்டாங்க, வெட்டி போட்டு ரோடு போட்டுருவாங்க. மழை எப்படி வெட்ட உடைச்சு கூட இவ்வளவு ஃபண்ட் அலோகேட் பண்ண முடியாது. நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை ஃபேஸ்புக்ல போஸ்ட் போடுறோம், சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது, குற்றாலத்தில் குளிக்கும் பொழுது, பாத்ரூம் போய் கொண்டிருக்கும் பொழுது, சிக்கனை கடிக்கும் பொழுது போடுறோம்ல. ஒரே ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் போடுறாரு, ஒரே ஒரு முகநூல் பதிவு. நான் இந்த மாவட்டத்தினுடைய கலெக்டரா இருக்கிறேன், எங்க மாவட்டத்தில் இத்தனை கிராமங்கள் இருக்குது, இத்தனை கோடி ரூபாய் வேணும் என்னுடைய மாவட்டத்தை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு, இத்தனை கிராமங்களை செழிக்க வைப்பதற்கு எனக்கு இவ்வளவு ஃபண்ட் தேவைப்படுது, ஆனால் கவர்மெண்ட் அலோகேட் பண்ண முடியல, என்னுடைய முதல் மாத சம்பளமாக இத்தனை ஆயிரம் ரூபாய் நான் வைக்கிறேன், உங்களால் உதவி பண்ணுங்கன்னு சொல்லி ஃபேஸ்புக்ல ஒரே ஒரு போஸ்ட் போடுறாரு. 100 கிலோமீட்டருக்கு ரோடே போட்டு முடிக்கிறார். எங்க மணிப்பூரையும் அசாமையும் நாகாலாந்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய 100 கிலோமீட்டர் ரோடு கவர்மெண்ட்டுடைய ₹1 செலவில்லாம தான் சொந்த நாடு பண்றாரு. எப்படி ஒரு ஆள் ஒரே ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட். காரணம் என்ன? என்கிட்ட கல்வி இருக்குது, கல்வியுடைய வேலை என்ன? அந்த ரோடுக்குள்ள எத்தனை பேர் பயணிப்பான், எத்தனை பேர் மருத்துவமனைக்கு போவான், எத்தனை பேர் வியாபாரம் பண்ணுவான். முதல்ல பார்த்தோம்ல எத்தனை குளம் இருக்கு, எத்தனை குளத்தை எத்தனை தண்ணி குடிச்சிருப்பான், கிராமத்துக்கு அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணிருப்பான், எவ்வளவு நன்மை இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு விதை வளர்க்கிற மரம் வருது, மரத்துல ஒரு பறவை வருது, அந்த பழத்தை சாப்பிடுது. என்ன பண்ண, தண்ணி ஊற்றி டெய்லி போட்டு அங்கே பால் ஊற்றி சேர்த்து வளர்க்கல, ஒரே விதை போட்டு கூட மரம் வளர்ந்துருது. அது என்ன பண்றோம், பழம் வருது, ஒரு பறவை ஊற்றி சாப்பிடுது. உலக நன்மை இருக்குன்னா 16 பழங்களை விட்டா 100 கிலோமீட்டர் ரோடு போட்டா யார் பண்ண முடியும்? உங்களுடைய கல்வி சரியானதாக இருந்தா இது பண்ணி முடிக்கிறீங்க. அது ஒருத்தர் பயணம் பண்றாரு, பயணம் பண்ணி சொல்லுவாரு, இப்படி இருந்த ரோட இப்படி ஆக்கிட்டாம இருக்கார், அவன் நல்லா இருக்கிற வாழ்வு துவா கேட்பார். உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் பல்லாயிரக்கணக்கான பேர் துவா பண்ணுவான். வறண்டு கிடந்த பூமி, இந்த கலெக்டர் வந்தாரு, இந்த விஓ வந்தாரு, இந்த தாசில்தார் வந்தாரு, இந்த ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் வந்தாரு, இதை இப்படி மாத்திட்டாரு, அல்லாஹ் நல்லா இருக்கணும்னு கேட்கிறார். அல்லாஹ் சொல்றான், எந்தவித பிரதிபலன் ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், எந்தவித பிரதிபலன் இல்லாம யாராவது ஒரு துவா கேட்கறாங்க என்ன பண்ணுவான், அது அங்கீகரிக்கப்படும் சொன்னான். அதோட நன்மை வேணுமா, அதோட திருப்தி வேணுமா, அதோட மறுமையில சொர்க்கத்துக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சி பண்ணணுமா? ஒரு விஏஓ செய்யறது, ஒரு ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் செய்யறது, ஒரு தாசில்தார் செய்யறது, ஒரு கலெக்டர் செய்யறது, சரியான எண்ணம் இருக்கு, மறுமையோட எண்ணம் இருக்கு, 2 பேரும் முஸ்லீம் கிடையாது. இதை நான் என்ன பண்றேன், மறுமையில வெற்றி கிடைக்கும் எதுவும் கிடையாது. நல்ல எண்ணம் இருக்கு, அவனுக்கு நான் செய்யறேன், அவன் முஸ்லீமா இருந்தா நான் செய்யறேன், செய்யறதுக்கான நோக்கம் என்ன, மறுமையில வெற்றி கிடைக்கணும், மறுமையில சிறந்த வாழ்க்கை கிடைக்கணும், நிரந்தர தர்மம் பண்றேன், எனக்கு கொடுக்கப்பட்ட கல்வியை வச்சு. அதுதான் கல்வியுடைய பயன். ஒரு ஆளால என்ன பண்ண முடியும் என்பதற்கு இந்த ஒரு சில உதாரணங்கள் இருக்கு. இதெல்லாம் சில உதாரணங்கள். ரொம்ப ரீசெண்டா பார்த்தா இப்ப ராமநாதபுரம் மாவட்டத்துல ராமநாதபுரத்துல ஒரு கொலை நடக்குது. சிஏஏ என்ஆர்சி பிரச்சனை நடந்து முடிந்த சமயத்துல இவர யாரா பாத்துருக்கீங்களா? தெரியுதா? இமேஜ் தெரியுதா? தெரியல. ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு 4 முஸ்லிம் 3 பேர் முஸ்லிம் வந்து ஒருத்தர் 2 பேர் கொண்டு போட்டாங்க. எப்போ அது விநாயகர் சதுர்த்தி நடந்து சில நாட்கள் நடக்கிறது கூட உடனே எல்லாருடைய பார்வையும் அதை நோக்கி திரும்புது. என்ன பிரச்சனை? நம்ம இருக்கக்கூடிய ஒரு பையன் இருக்கான்ல, அவன் ட்வீட் போடுறான், பாத்தீங்களா இந்துக்களை கொலை செய்கிறார்கள் முஸ்லிம்கள். உடனே அவன் அங்க ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு ஒரே பதட்டமா இருக்கு. அங்க வேலை பார்க்கக்கூடிய அரசு வேலை
சாபம் ஏற்படுவது போல சூழ்நிலை. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அந்த ஊர்ல இருக்கோம், ஏன் அது ஒரு பிரச்சனை வச்சுக்கோமே, அது மாதிரி பிரச்சனை இருக்கு, எவ்வளோ தேவை கொலை பண்ணிட்டாங்க, 2 மதத்தை சார்ந்தவர்கள் ஏதோ கொலை பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுவோம், அப்பா பக்கத்துல இருந்தா வெளியே போயிடாத, அப்பா வெளியே போயிடாத, கடைக்கு போயிடாத, ஏதாவது நைட்டு ஏதாவது பஸ் ஏற்பட்டு காரணம் வெளியே போயிடலாமா, ஊர்ல என்ன பொருளாக வீட்டில் என்ன இருக்கு, ஆடு மாடு ஏதாவது பார்த்துக்கலாமா, ஐயப்போம்ல. இந்த இவர் பேர் என்ன, டாக்டர் வருண்குமார், ஒரே ஒரு ட்வீட், ஒரு 20 அல்லது 30 வார்த்தைகள் கொண்ட ஒரு ட்வீட். ட்விட்டர் ஃபேஸ்புக் மாதிரி ட்விட்டர்னு ஒரு தளம் இருக்கு, ஒரே ஒரு ட்வீட் போடுறாரு, இந்த பிரச்சனை நடக்குது, இமிடியேட்டா அதுக்கான இன்ஸ்பெக்டர்ஸ் இறக்குறாரு, யார் யாரெல்லாம் பண்ணுவாங்களோ ரொம்ப மும்முரமா செய்யறாரு. 2 நாட்கள்ல நடந்து 2வது நாட்கள்ல ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போடுறாரு. என்ன போடுறாரு, இந்த கலவரம் கஞ்சா விற்பனை சம்பந்தமான ஏற்பட்ட தொழில ஏற்பட்ட கொலை, இதற்கும் மத மோதல்களுக்கும் எந்த ஒரு முகாந்திரம் ஒரு ட்வீட் போடுறாரு. ஒட்டுமொத்த பிரச்சனையாவது அப்படியே மூடப்படும். யார் யாரெல்லாம் இதை வச்சு இந்து முஸ்லிம் காலத்தில் நினைச்சாலோ அவருடைய மூஞ்சினால் கையை பூசுறாரு ஒரே ஒரு ட்வீட்ல. இதே இங்க நடக்கணும், இதுக்கு நடந்தது, கோயம்புத்தூர் நடந்தது, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பா, எத்தனை உயிர் நடந்திருப்பா, எத்தனை வீடு நடந்திருப்பா. நல்ல எண்ணம் கொண்ட ஒரு ஆள் நீங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன என்ன நினைச்சிருப்போம், ஒரு 30 செகண்ட் எடுத்துருமா, 30 செகண்ட் எடுத்துருமா ஒரு போஸ்ட் போடுறதுக்கு. உங்களால 1000 பேர் ஒன்று பண்ணிருப்பான். அல்லாஹ் அவருக்கு அல்லாஹ் அனுபவிக்கணும், அவரை வைத்து 1000 மக்கள் அல்லாஹ் காப்பாத்திருக்கிறார். அதுதான் கல்வியுடைய பவர். கல்வி வருமானத்திற்கு மட்டுமல்ல, தயவு செய்து புரிஞ்சுங்க, கல்வியினால் இந்த உலகத்தை மாற்ற முடியும், உங்க ஊரை மாற்ற முடியும். நீங்கள் அந்த எண்ணத்தை படிங்க. முதல்ல எண்ணம் சரியா இருக்கணும். இன்னும் நாம நீங்க உங்க எண்ணம் சரியா இருக்கா, நான் எது படிக்கிறேன் தெரியுமா, இந்த ஏரியால அடுத்த நாள் கொண்டு போகணும், இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் அடுத்த நாள் கொண்டு போகணும், மாற்றுத்திறனாளி இருக்கிறாங்க அவனை கொண்டு போகணும், விவசாயிகள் தற்கொலை பண்றாங்க அதுக்காக நான் படிக்கிறேன், சாக்கடால் செத்து போறேன் அவனுக்காக நான் படிக்கிறேன். இன்னைக்கு நேரத்துல எழுத படிக்க தெரியாம சுமார் 30 கோடி மக்கள் இருக்கிறாங்க, அவனுக்காக நான் படிக்கிறேன். என்னுடைய கல்வியுடைய நோக்கம் மிக உயர்ந்தது. 30,000 ரூபாய் 40,000 சம்பளத்தை நான் படிக்கவே இல்லைன்னு முதல் மைண்டமா. கல்வியுடைய எண்ணம் சரியாக இருந்துன்னு சொன்னா நீங்கள் சாதிக்க வேண்டிய தூரம் ரொம்ப பெரியது. இன்னைக்கு டேட்லயும் அன்றாடம் பார்க்கக்கூடிய செய்தித்தாள், போன ஆண்டு முந்தின ஆண்டு மகாராஷ்டிரா மட்டும் சுமார் 9,800 விவசாயிகள் தற்கொலை பண்ணாங்க. 9,800 பேர். ஒரு நாளைக்கு எத்தனை பேர் பாருங்க, ஒரு நாளைக்கு சராசரியா 30-40 பேர் தற்கொலை பண்றாங்க. எதுக்கு? உங்களுக்கு எனக்கு சோறு போடுறதுக்கான தற்கொலை பண்றாங்க. என்னைக்கு அடிச்சு பார்த்துப்போமா, ஐயோ இப்படி சாவுறாங்க, நான் என் கல்வி வச்சு என்ன பண்ண போறேன், இதற்கு மாற்று என்ன கண்டுபிடிக்க போறேன், மாற்றுக்கான நடக்க முடியாம இருக்கிறான, கண் பார்வை இழந்து நிற்கிறான, அவனுக்கு தீர்வு என்ன கண்டுபிடிக்க போறேன். அதற்கு தான் கல்வி. சும்மா படிச்சுட்டே நான் சம்பாதிக்கணும், வெளிநாடு போகணும், 1000 வருஷம் 10,000 20,000 ரூபாய். நீங்க படிச்சீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லட்சலட்சமா போட்டும். ஒரு கலெக்டரா இருக்கீங்களா, கலெக்டருடைய வேலை சம்பளம் என்ன தெரியுமா, விஏஓட சம்பளம் என்ன தெரியுமா, 26,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 26,000 ரூபாய் இருப்பதிலேயே டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய கடைசி நிலை 26,000 ரூபாய். கலெக்டரா இருக்கீங்களா, அவருடைய வீடை பார்த்திருக்கீங்களா, கலெக்டர் பங்களாவை பார்த்திருக்கீங்களா, ஒரு எஸ்பியா இருக்கீங்க, ஒரு ஐபிஎஸ் படிச்சிருக்கீங்க, வீடை பார்த்திருக்கீங்களா, எவ்வளவு சலுகை இருக்கும். உங்களுடைய பாத்திரத்தை கழுவுறதுக்கு நீங்க நாய் வளர்த்தா குளிப்பாட்டுறதுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி இருக்கும். நாய் வளர்க்குறீங்க வீட்டுல, உங்க வீட்டுல 22 பேர் இருப்பாங்க. எதுக்கு? உங்க வீட்டுல உதவி செய்வதற்கு மட்டும் நீங்க கலெக்டரா இருந்தீங்க. கல்வியை கொண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூடுதல் வளங்கள் எல்லாம் ரொம்ப அதிகம். ஆனா உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கணும், என்னுடைய கல்வி குறைந்தது ஒரு 10 பேருக்காவது பயன்படுத்தும், குறைந்தது ஒரு 100 பேருக்காவது பயன்படுத்தும். நீங்கள் கல்வியில நல்ல எண்ணம் வச்சு நீங்க உயரிய இடத்துக்கு போக நீங்கள் செய்யக்கூடிய மக்கள் டார்கெட்ல எத்தனை மக்கள் உதவி பண்ண முடியுமோ அவ்வளவு பேருக்கு பண்ண முடியும். அப்படிப்பட்ட கல்வியை நீங்க முதல்ல மனசு வைங்க. சும்மா ஏனாதானம் படிக்கிறது, கல்வியை கொண்டு நான் பொருளாதாரத்தை தீர்க்கணும்னு படிக்கிறது, தயவு செய்து அந்த எண்ணத்தை முதல்ல விட்டுருங்க.
ஏன்னு சொன்னா நீங்க படிக்கிறீங்க, படிச்சு வேலைக்கு போறீங்க, என்ன சரியில்லை அப்படின்னு சொன்னா, கல்வியை சரியா கத்துக்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இம்மையிலையும் பயன் தராது, மறுமையிலையும் பயன் தராது. கல்வியுடைய ஒன்றும் மிக உயரியதா இருக்கும். டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறனால அடுத்த டாபிக் உள்ள இன்ஷால்லா போயிருக்கும். சோ முதல்ல நம்ம எங்க படிக்கிறதுன்னு முதல்ல பார்த்தோம். எங்கெல்லாம் படிக்கலாம், எங்க படிச்சா வேல்யூ இருக்கும், நம்ம கேட்கறாங்க எங்க படிக்கலாம், அதை முடிச்சுட்டு என்ன படிக்கலாம்னு பார்க்கலாம். முதல்ல கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது பிளஸ் 2 முடிச்சிட்டோம், அங்கே கல்லூரிக்கு போக போறோம், தேர்ந்தெடுக்கும் முன்பாக கல்லூரியுடைய தரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம சொல்லல ஒரு என்ன பண்றாரு, ஒரு 60,000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு என்ன பண்றாரு, ஒரு ஐபோன் வாங்குறாரு. ஒருத்தர் அதே 60,000 ரூபாய் கொடுத்து என்ன பண்றாரு, நோக்கியா டபுள் வாங்குறாரு. என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு அறிவு இருக்கா? எவ்வளவு வேணுமா இதை ஏங்க வாங்கக்கூடாது? இதுல கேமரா என்ன, அதுல கேமரா என்ன, இதுல பேட்டரி பேக்கப் பண்ணா அது பேட்டரி பேக்கப் பண்ண, இதோட பிராண்ட் என்ன, அதோட பிராண்ட் என்ன, இதோட ரீசேல் வேல்யூ என்ன, ரீசேல் வேல்யூ என்ன, எல்லாம் கேட்கிறோம்ல. என்னைக்காவது காலேஜ் அப்படி பார்த்துக்கோமா? காலேஜ் பார்க்குறோமா? இதனுடைய ரேங்கிங் என்ன, யாராவது கொடுக்குறாங்களா? காலேஜுக்கு யாராவது ரேங்கிங் கொடுக்குறாங்களா? கொடுக்குற மாதிரி காலேஜை பொறுத்தவரை இந்த 4 விதமாக ரேங்கிங் கொடுக்கப்படுது. NAAC, NIRF, NBA. இந்த ஒரு 3 அடிப்படையிலும் QS பிரிக்ஸ் ரேங்கிங் சொல்லுவாங்க. அதனுடைய அடிப்படையிலும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இன்ஜினியரிங் காலேஜஸா அதுக்கு தனியா அண்ணா யூனிவர்சிட்டி நீங்க என்ன பண்ண முடியும், ரேங்கிங் நல்லா பார்க்க முடியும். சரி, NIRF பத்தி முதல்ல பார்க்கலாம். ரொம்ப எளிமையா இந்த NIRF வெப்சைட் அடிச்சிங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு டிகிரி படிக்கணும், BSc படிச்சேன், MSc படிக்க போறேன், +2 படிச்சேன், டிகிரி படிக்க போறேன். NIRF போன் எடுத்து nirf.com அடிச்சிருங்க. வந்த முதல் வெப்சைட் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா ஹோம் ஸ்கிரீன் இருக்கும். சரிங்களா? இது வந்து என்ன பண்றாங்க, 4 விதமான தகவலை வச்சு ரேங்கிங் போடுறாங்க. அந்த 4 விதமான தகவல் தான் அது. யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ், இன்ஜினியரிங், அப்புறம் ஃபார்மா, மருந்து கம்பெனி, மருந்து உள்ள நிறுவனங்கள், அப்புறம் மெடிக்கல், ஆர்கிடெக்சர், லா அப்படின்னு சொல்லி எல்லா நிறுவனங்களும் என்ன பண்ணலாம், அப்படியே ரேங்கிங் பண்ணலாம். கிளிக் பண்ணீங்கனாலே முதல் 100 இடங்கள் காமிச்சிடும். இந்தியாவில் முதல் 100 இடத்துல நீங்க படிக்க விரும்பக்கூடிய கல்லூரி இருக்குதா, முதல் 200 இடத்துல நீங்கள் படிக்க விரும்பக்கூடிய கல்லூரி இருக்குதான்னு என்ன பண்ணலாம், ஒரு கிளிக்ல பார்க்க முடியும். என்ன பண்றாங்க, NIRF இந்தியன் கவர்மெண்ட் சார்பாக ஒரு அத்தாரிட்டி இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, எல்லா கல்லூரியும் எடுத்துட்டு அவங்க ஆடிட் பண்ணிட்டு ரேங்கிங் எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க எல்லாம் பார்த்துட்டு என்னென்ன பேர் பாஸ் ஆகிறாங்க எல்லாம் பார்த்துட்டு ரேங்கிங் கொடுக்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ண, நம்ம போன வருடம் என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்கு, டாப் 100ல முதல் 10 இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் முதல் இடத்துல இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு. முதல் இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டி. அது கீழே பார்த்தீங்கன்னா 18வது இடத்துல இருக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்கு. ஆல் ஓவர் இந்தியா 4வது இடத்துல, ஆல் ஓவர் இந்தியாவில் IIT தவிர்த்து இருக்கக்கூடிய மொத்த பல்கலைக்கழகத்தில் 4வது இடத்துல டாப் 4 யாருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கிறாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியா 18வது இடம், பாரதியார் யூனிவர்சிட்டியா 15வது இடம், அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி 25வது இடம், அழகப்பா யூனிவர்சிட்டி 1 யூனிவர்சிட்டி போட்டுருக்கு. ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்கு. நம்ம காலேஜ்ல இருக்கா, நம்ம படிக்க வரக்கூடிய கல்லூரி ஏதாவது இருக்கா பாருங்க. போதுங்க, நம்ம கல்லூரி இங்கே பயணிட்டு எங்க போற, நம்ம காலேஜ் பக்கத்தால பள்ளிவாசல் இருக்குது. ஒரு கல்லூரி கிடையாது. இருக்கக்கூடிய ஒரே ஒரு கல்லூரி நம்ம அந்த முதல் 100 இடத்துல 67வது இடத்துல ஜமால் முகமது இந்த வருஷம் 67வது 68வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல பிரசிடென்சி இருக்கு, அப்புறம் லயலா இருக்கு, MCC இருக்கு, எத்திராஜ் இருக்கு. இதே மாதிரியான கல்லூரிகள் இருக்கு. நம்ம கல்லூரிகள் இல்லை. சர் காலேஜ் இருக்கா, இல்ல. நியூ காலேஜ் இருக்குதா, இல்ல. அதே மாதிரி நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் இருக்குல்ல, அதெல்லாம் எந்த கல்லூரியும் கிடையாது. கல்லூரி எடுக்கணுமா, ஸோ இந்த கல்லூரியில் ரேங்க் நம்ம கல்லூரி நம்ம வெறும் படிக்க விரும்பக்கூடிய கல்லூரி என்ன ரேங்க்ல இருக்கு அப்படின்னு நம்ம தான் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்க்கறது NAACன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்றாங்க, ரேங்கிங் கொடுக்காம கிரேட் கொடுக்குறாங்க. நம்ம சொல்றோம்ல A கிரேட், இது A+ கிரேட், B கிரேட்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய நிறுவனம். இது ஆரம்பிச்சு சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. 94ல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சோ இத பாத்தீங்கன்னா 7 விதமான தகவலை வச்சு அவங்க என்ன பண்றாங்க, மதிப்பெண்கள் போடுறாங்க. இதுவும் அப்படிதான். ஆன்லைன்ல NAAC வெப்சைட் போங்க, கீழே லிங்க் இருக்கும். அந்த லிங்க் அக்ரிடேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கும்.
அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஃபைல் டவுன்லோட் பண்றதுக்கு டவுன்லோட் பண்ணிக்கிறீங்களா? டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ரேங்கிங் போட்டிருப்பாங்க. A++, A+, ஏவா, B+, பியா, சியா, டியா. இப்ப சில கல்லூரியில பாத்தீங்கன்னா டீப் யூனிவர்சிட்டியும் சரி, அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி போட்டுருவாங்க A+ கிரேட் வாங்கியிருப்பாங்க NAAC-ல அப்படின்னு போட்டுருப்பாங்க. அப்படின்னா என்ன, ஓரளவு அபோ ஆவரேஜான கல்லூரி. A++ இருக்கு அப்படின்னா பெஸ்ட் கல்லூரின்னு அர்த்தம். இப்ப நம்ம உள்ள கல்லூரி பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் தேடி பார்த்தா கஷ்டப்பட்டு மொத்த கல்லூரி எடுத்திருக்கிறோம். நம்ம பக்கத்தில் உள்ள கல்லூரி என்ன காலேஜ் இருக்கு? சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் பாளையங்கோட்டை A++ வாங்கியிருக்காங்க. நம்ம உள்ள கல்லூரியில் அந்த ஒரு கல்லூரி. அப்புறம் சென்ட் ஜோசப் காலேஜ் நம்ம காலேஜில் திருச்சியில் ஒரு காலேஜ் இருக்கு. அப்புறம் ஹோலி கிராஸ் ஒரு காலேஜ் A++ இருக்கு. டாக்டர் மகாலிங்கம் என்ற ஒரு காலேஜ் காலேஜ் வந்து A++ இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு அந்த டாப்ல உள்ள சில கல்லூரிகளை நம்ம போட்டுருக்கோம். நீங்க கல்லூரி படிக்க விரும்புறீங்களா, நேரா போய் பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து யூனிவர்சிட்டி ரிலேட்டட் எடுத்துட்டா SRM, ICT அதே மாதிரி A++ இருக்கக்கூடிய மிச்ச இன்ஸ்டியூட் பத்தி போட்டிருக்கேன். எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். சரியா? நீங்க பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா அதுவும் மொத்தமா காமிச்சிடும் A+ இருக்கா, B+ இருக்கான்னு. உதாரணம் பாத்தீங்கன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி A+ல இருக்கு. தமிழ் பல்கலைக்கழகம் அதே தஞ்சாவூர்ல இருக்கிறது B+ல இருக்கு. திருவள்ளூர் யூனிவர்சிட்டி திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கு, அது B கிரேட் அப்படின்னு. ஆனா B என்னன்னா அது ஜஸ்ட் பாஸா இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட் இருக்கு. இது வந்து NAAC. அதுக்கப்புறம் என்ன NBA. இவங்க என்ன பண்றாங்க, கல்லூரி இல்லாம கோர்ஸ் வைஸ் கேட்டகரைஸ் பண்றாங்க. இந்த கோர்ஸ் நல்லா இருக்கா இல்லையா, இந்த கோர்ஸ் சிறப்பா இருக்கா இல்லையா. NBA-ல போனீங்கன்னா இது வந்து 1994ஆம் ஆண்டுல நடந்து கொண்டிருக்குது. இது ஒரு சில ஈஸியா பார்க்கலாம். நீங்க போன ரொம்ப டெக்னிக்கலா இல்ல, நீங்க எந்த டேட்டா கொடுக்க தேவையில்லை. நேரா A, B, இன்ஜினியரிங் என்ன காலேஜ்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இதுல வந்து என்னன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நீங்க பார்க்க முடியாது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நீங்க பார்க்க முடியாது. நான் என்ன பண்றேன், AC Tech இருக்குல்ல அந்த காலேஜை போட்டுருக்கேன். அதுல AC Techல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, எந்தெந்த கோர்ஸ் எத்தனை வருஷம் வேலிடிட்டி கொடுத்துருக்கேன், இந்த வருஷம் வேலிடிட்டில இருக்கா இல்லையா எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும். இந்த 3 தகவல் NIRF, NAAC, NBA இந்த 3 தகவலை ஒண்ணா வச்சுட்டீங்கனாலே இந்த கல்லூரி நல்ல கல்லூரியா, டுபாகூர் கல்லூரியா, இல்ல படிக்கலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கியூஎஸ் பிரிக்ஸ் ரேங்கிங், ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்கள்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் என்ன. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது IISc, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், பெங்களூர்ல இருக்கிறதா என்ன இருக்கு முதல்ல இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் நிறுவனம். அப்புறம் IITs எல்லாமே இருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா 6 டேட்டா வச்சு உங்களுக்கு ரேங்கிங் போடுறாங்க. 6 டேட்டா வச்சு உங்களுக்கு ரேங்கிங் போடுறாங்க. சோ மொத்த யூனிவர்சிட்டிஸ் பாருங்க, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, கொலம்பியா யூனிவர்சிட்டி, மேசச்சூசெட்ஸ் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி எல்லா யூனிவர்சிட்டியும் அதை நீங்க பார்க்க முடியும். சோ ஒவ்வொருத்தரும் என்ன ரேங்க்ல இருக்காங்க, 4 யூனிவர்சிட்டியை கம்பேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் அதுல இருக்கு. 4 யூனிவர்சிட்டி SRM படிக்கணும், வேட்டெக்ல படிக்கணும், சாஸ்திரால படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, 4 யூனிவர்சிட்டி நீங்க என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணி கூட படிக்கலாம். எல்லாத்துக்கும் மேல யாராவது இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா, இல்ல இன்ஜினியரிங் படிச்சு கொண்டு இருக்கிறீங்க, இல்ல நான் இன்ஜினியரிங் தான் எனக்கு பேஷன் அப்படின்னு சொல்லினா கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்திக்கங்க. சரியா? 2018ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் இந்த செய்தியை நம்ம ஒரு இங்கிலீஷ் நியூஸ்ல பார்த்தோம். என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா 92 தமிழகத்தில் உள்ள இன்ஜினியரிங் கல்லூரிகள் மேல நாங்க ஆக்ஷன் எடுத்திருக்கிறோம். என்ன ஆக்ஷன்? மொத்த இந்தியா தமிழ்நாட்டில் 495 கல்லூரி இருக்கு. அதுல 92 அதாவது 5 கல்லூரில ஒரு கல்லூரி 5க்கு 1 வீதத்துல கல்லூரிகள் மேல நான் ஆக்ஷன் எடுத்திருக்கிறோம். ஒண்ணு அந்த கோர்ஸ் எடுக்க கூடாது, இல்ல இன்டேக்கை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆக்ஷன் எடுத்துக்கிறோம்னு சொன்னாங்க. எத்தனை கல்லூரி மேல? 92 கல்லூரிகள் மேல. அப்படின்னா என்ன, 92 கல்லூரி வேல்யூ இல்ல, வேல்யூ டுபாகூர்னு அர்த்தம் வச்சுக்கலாம். சிம்பிளா சொன்னா அதுல நம்ம என்ன பண்ணிருப்போம், நம்ம வந்து படிச்சுட்டு கல்லூரி எப்படி சூஸ் பண்றோம், ரேங்கிங் பார்த்தோமா, பார்க்க என்ன ஆகும், முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு பாஸ் ஆயிருப்பாங்கல்ல, ஜஸ்ட் பாஸ் 40 மார்க் 41 42 43 எடுத்துப்பாங்க.
ஸோ அந்த லிஸ்ட்லாம் எடுத்து போட்டு 2018 போடுறாங்க. இதுவும் ஒரு இங்கிலீஷ் வந்தது. 2018ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 43 கல்லூரியில ஒருத்தர் கூட பாஸ் ஆகும். இன்ஜினியரிங் கல்லூரியில 43 கல்லூரியில ஒருத்தர் கூட பாஸ் ஆகும். எத்தனை கல்லூரி இருக்கு? 43 கல்லூரி. சுமார் 250க்கு மேற்பட்ட கல்லூரியில 50% கூட பாஸ் ஆகல. இந்த ஸ்டேட்டஸ் நம்ம என்ன பண்றோம்? இன்ஜினியரிங் தான் படிக்கணும், பெட்டர் மார்க்ஸ் கேட்டே தான் வேணும். எனக்கு மார்க் கம்மியா இருந்தாலும் சரி நான் இன்ஜினியரிங் தான் படிக்கணும். ஃபீஸ் இருக்கு, ஃபீஸ் கம்மி, முஸ்லிம் காலேஜுங்க, நீ எந்த கம்யூனிட்டி கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி படிச்சோம் வைங்களேன், உங்களால பாஸ் ஆக கூட முடியாது. இது இரண்டாவது முக்கியத்துவம். அதே மாதிரி நீங்க வெப்சைட் அனாலிசிஸ் வெப்சைட்ல பார்க்கலாம். அனாலிசிட்டி வந்து கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் வெப்சைட் இருக்கு, அதையும் பார்க்கலாம். எந்தெந்த யூனிவர்சிட்டி லாஸ்ட் 6 செமஸ்டர்ல என்னென்ன பெர்சன்ட் பாஸ் ஆயிருக்காங்க நீ பார்க்கணும். இன்ஜினியரிங் படிக்க போறீங்களா, 1-2 தடவை வெப்சைட் போய் பாருங்க. இந்த கல்லூரியோட ரேங்கிங் என்ன, என்ஆர்எஃப் என்ன இருக்கு, என்ஏஎஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. இது கல்லூரிகளை தேர்ந்தெடுப்பது சம்பந்தமான விஷயம். ஒருவேளை மாட்டிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிக்கலா போயிடும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இதை முடிச்சுக்கிட்டு அடுத்த டாபிக் போறோம். இதுக்கப்புறம் நான் பார்க்கறது என்னன்னா 10th +2க்கு அப்புறம் என்னென்ன பாடப்பிரிவு இருக்கு, எதை படிக்கலாம் படிக்க வேணாம் முடிவு பண்ணணும்னா 10th அப்புறம் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான். என்ன, ஐடிஐ படிக்கலாம், +1 +2 படிக்கலாம், டிப்ளமோ படிக்கலாம், சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் படிக்கலாம், கவர்மெண்ட் ஜாப் கூட போகலாம். டிஎன்பிஎஸ்சில விஏஓ போறதுக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன, வெறும் 10ஆம் வகுப்பு தான். வெறும் 10ஆம் வகுப்பு படிச்சீங்கன்னா என்ன பண்ணலாம், விஏஓ போகலாம். நேற்று நான் என்ன பண்ணேன், நம்ம மேலப்பாளையம் போயிருந்தேன். அங்க நம்முடைய சகோதரர் ஆட்டோ ஓட்டி கொண்டிருந்தார். 10th முடிச்சிருக்கிறாரு, ஆட்டோ ஓட்டி கொண்டிருந்தார். இது வேலைக்கு ஆகுது, நான் படிச்சபடியே செட்டில் ஆகணும். 1 வருஷம் ட்ரை பண்றாரு. இன்னைக்கு டேட்டா ரெவென்யூ இன்ஸ்பெக்டரா இருக்காரு. பிஓ முடிச்சுட்டு 4 வருடம் தாண்டி இன்னைக்கு ரெவென்யூ இன்ஸ்பெக்டரா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கு. என்ன, டிகிரி முக்கியம் இல்ல, படிப்பு முக்கியம் இல்ல, என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டோம்னா இப்ப செட் ஆக முடியும். உங்களுடைய குவாலிஃபிகேஷன் 10th இருந்தா போதும். அதுக்கப்புறம் என்ன, டிப்ளமோ இன்ஜினியரிங் எடுப்பாங்க. ஸோ இதுல நிறைய பிரிவுகள் இருந்தாலும் இருக்கிறதே பெஸ்ட் ஆப்ஷன் என்ன, +1 +2 படிக்கிறது. 10th அப்புறம் கண்டிப்பா டிப்ளமோ இன்ஜினியரிங் எடுக்க வேண்டாம். ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற மாதிரி தான் +1 +2 படிச்சுட்டு நீங்க இன்ஜினியரிங் எடுங்க. டேட்டா டிப்ளமோ எடுக்க வேண்டாம், சர்டிஃபிகேட் கோர்ஸ் எடுக்க வேண்டாம். பாராமெடிக்கல் வீட்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு, வீட்ல அத்தா இல்ல இறந்துட்டாங்க, இல்ல ரொம்ப பொருளாதார பிரச்சனை, இமிடியேட்டா வேலைக்கு போகணும்னு இருந்தா மட்டும் நீங்க டிப்ளமோவோ ஐடிஐயோ எடுத்துக்கலாம். ஐடிஐ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்னு வெவ்வேறு வெரைட்டில இருக்கு. பிளம்பர், அப்புறம் ஏசி மெக்கானிக், அதுக்கப்புறம் டர்னர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விதமான கோர்சஸ் இருக்கு. தொழிற்கல்வின்னு சொல்லுவாங்க. யாராவது எங்க இதை முடிச்சுட்டு அதே வேலைக்கு போக போனோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான கோர்ஸ் எடுத்துக்கலாம். இல்ல வீட்டுல வந்து அப்பா இருக்கிறாங்க, என்னால அடுத்த 3 வருஷம் மேனேஜ் பண்ண முடியும், 4 வருஷம் மேனேஜ் பண்ண முடியும்னா தயவு செய்து என்ன பண்ண வேணாம், ஐடி எடுக்க வேண்டாம். ஸோ டிப்ளமோ பாத்தீங்கன்னா அதுலயும் ஆயிரக்கணக்கான கோர்சஸ் இருக்கு. டிப்ளமோ பாத்தீங்கன்னா டிப்ளமோல மெக்கானிக்கல், சிவில் அப்படின்ற மாதிரி அது ஒரு கோர்சஸ் இருக்கு. பாராமெடிக்கல்ல அதுல நிறைய கோர்சஸ் இருக்கு. சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் வந்து துணி தைக்கிறது, இன்டீரியர் டிசைனிங், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஸ்டெனோகிராஃபின்னு இதே மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. ஸோ இருக்கிறத இதுல நிறைய பேர் சூஸ் பண்றதுனா மற்ற கோர்ஸ் எனக்கு தெரியாது. டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டிப்ளமோ இன் பாராமெடிக்கல் இதுதான் நாம எடுப்பாங்க, மற்ற கோர்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஸோ மற்ற கோர்ஸ் எடுக்கலாம் பரவாயில்ல, தயவு செய்து +1 +2 படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரி, அதுக்கடுத்து என்ன, +2 படிக்கிறீங்களா, +2 +2 முடிச்சு +1 போறீங்களா, காமர்ஸ் குரூப் எடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா நாம பார்த்தோம்னா +2 என்ன பண்ணுவோம், முதல்ல பயாலஜி குரூப் போடுவோம். வாண்டடா தான் என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் காமர்ஸ் குரூப் போடுறோம். இந்த குரூப் எடுத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய நிறுவனங்களையும் ஆளுமை செய்கின்ற இடத்துல இங்க இருப்பான். இந்த டிகிரி படிச்சவங்க இருப்பான். சிஏ படிக்கிறீங்களா, சிஎம்ஏ சொல்லுவாங்க, அது படிச்சிருக்கீங்களா, சிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அது படிச்சிருக்கீங்களா, சிஎஃப்ஏன்னு சொல்லுவாங்க, அதை படிச்சிருக்கீங்களா. இதே மாதிரி எதை படிச்சாலும் சரி ஒரு தனியார் நிறுவனத்துல இல்ல அரசு நிறுவனங்கள்ல மிக முக்கியமான இடத்துல இருந்திருப்பான். இதெல்லாம் கஷ்டமா, ஆனா கொஞ்சம் கஷ்டம். சிஏ ரொம்ப கஷ்டமா இருக்கும்,
சிஎம்இ அதை கொஞ்சம் மீடியமா கஷ்டமா இருக்கும், சிஎஸ் அதை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கஷ்டமா தான் இருக்கும். ஆனா படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வருமானம், நீங்க செய்யக்கூடிய ஆளுமை, நீங்க செய்ய இருக்கக்கூடிய பவர் யாருக்கும் இருக்காது. ஸோ என்ன பண்ணலாம், காமர்ஸ் வந்து இருக்கிறதே பெஸ்ட் கோர்ஸ். நீங்க பிகாம் முடிச்சு சிஏ படிக்கலாம். இது படிக்கிறதுக்கு நீங்க பிளஸ் 2 முடிச்சிருந்தா மட்டும் போதும். என்ன பண்ணலாம், டைரக்டாவே என்ன பண்ணலாம், சிஏக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அதெல்லாம் பிகாம் இருக்கு, அப்புறம் எக்கனாமிக்ஸ் இருக்கு, இந்த மாதிரியான கோர்சஸும் இருக்கு. அதுக்கப்புறம் பிளஸ் 2க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேத்ஸ் குரூப்ல எல்லாத்துக்கும் தெரிஞ்சது நான் இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இருக்கிறதே பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இன்ஜினியரிங். அப்புறம் வந்து சில ஒரு பைலட் ஆசைப்படுவோம். பைலட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். என்ன, உங்களுக்கு பிளஸ் 2ல மேத்ஸ் படிச்சிருக்கணும், கண்ணு நல்லா இருக்கணும், உங்க அத்தாட்ட கண்ணு காசு இருக்கணும், அவ்வளவுதான். இந்த 3 இருந்ததுன்னா நம்ம பைலட் ஆயிடலாம். அதே மாதிரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அந்த மாதிரியான நிறைய கோர்சஸ் இருக்கு. அந்த கோர்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். சர்டிபிகேட் கோர்ஸ் இருக்கு, டிப்ளமோ இருக்கு. டிப்ளமோ லேட்டர் என்ட்ரினோம் தயவு செய்து படிக்கிறதா என்னுடைய ஒப்பீனியன். என்னன்னா பிளஸ் 2க்கு அப்புறம் டைரக்டா நம்ம இன்ஜினியரிங் போங்க. பிளஸ் 2க்கு அப்புறம் லேட்டர் என்ட்ரி போயிட்டு லேட்டர் என்ட்ரிக்கு அப்புறம் இன்ஜினியரிங் போறது தவிர்த்துக்கலாம். ஏன்னா நீங்க பிளஸ் 2 முடிச்சுட்டு ஒரு நிறுவனத்துக்கு போனீங்க அப்படின்னா டிப்ளமோ படிச்சா இமீடியட்டா வேலை கிடைச்சிடும். உயர் பதவிக்கு போக முடியாது. உயர் பதவிக்கு போறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், 3 வருஷம் கழிச்சு நீங்க ஒரு டிகிரி படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய உயர் பதவிக்கு உங்களுடைய சம்பள உயர்வுக்கு சிக்கலாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஆர் இன்ஜினியரிங்ல பிஆர், பி பிளானிங் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பிடெக் இருக்கு, பிஇ இருக்கு, அது படிக்கலாம். அப்புறம் வந்து பைலட். அது இல்லாம பிளஸ் 2 முடிச்சவங்க டைரக்டாவே நம்ம ஆர்மி, நேவில, ஏர்ஃபோர்ஸ்ல போறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது இல்லாம பிஎஸ்சி படிச்சது சர்டிபிகேட் கோர்ஸ் படிச்சது. அது இல்லாம பிஎஸ்சில ஆக்சுவரியல் சயின்ஸ்னு கோர்ஸ் இருக்கு. ஆக்சுவரியல் சயின்ஸ்னா ஒரு நிறுவனம் நடத்தும் போது என்னென்ன பாசிபிள் ரிஸ்க் இருக்கலாம், என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், அதுக்கு என்னென்ன சமாளிப்பதற்கான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான படிப்பு பிஎஸ்சி ஆக்சுவரியல் சயின்ஸ் சொல்லக்கூடிய படிப்பு. கடைசியா இருக்கிறது என்ன, பயாலஜி. பயாலஜில இருக்கிறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன, எம்பிபிஎஸ் படிக்கிறது, டாக்டர் படிக்கிறது. என்ன வேணும், கண்டிப்பா நீட் எக்ஸாம் எழுதணும். அதுக்கப்புறம் என்ன, ஆயுஷ்னு சொல்லுவாங்க. ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, சித்தா, ஹோமியோபதி, அப்புறம் சித்தா, ஹோமியோபதி, யுனானி, இவ்வளவும் படிக்கலாம். போன வருஷம் வரைக்கும் யோகா, நேச்சுரோபதிக்கு நீட் கிடையாது, இந்த வருஷம் இருக்கு. இன்னைக்கு டேட் வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீட் இருக்கு. அது விலக்கு அளிக்கப்படலாம், அளிக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ரெண்டுக்குமே உங்களுக்கு என்ன நீட் வேணும், பல் டாக்டர் படிக்கணும், இல்லை வெட்டரி மெடிசன் படிக்கணும், அதுக்கு நீட் தேவைப்படும். அது இல்லாம நீங்க படிக்கணும்னா பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்கு, துணை மருத்துவ படிப்புகள் இருக்கு. என்னது, மருத்துவருக்கு உதவி செய்யக்கூடிய படிப்புகள் ஒரு 40 படிப்புகள் இருக்கு. நர்சிங், ஃபார்மசி, மெடிக்கல் ஆப்ளிகேஷன், பிளட் யூனிட் அனலைஸ் பண்றவங்க, ஸ்கேன் எக்ஸ்ரே எடுக்கிறவங்க, ஐசியூல இருக்கிறவங்க, மயக்க மருந்து கொடுக்குறவங்க, ஆம்புலன்ஸ்ல ஒர்க் பண்றவங்க, அதுக்கப்புறம் டயாலிசிஸ்ல ஹெல்ப் பண்றவங்க, கண்ணாடி தயாரிக்கிறவங்க, பல்லு செட்டு தயாரிக்கிறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 40 கோர்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான கோர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிடெக்ல நீங்க அக்ரிகல்ச்சர் எடுக்கிறது உங்களுக்கு பயாலஜி இருந்துச்சுன்னா ரொம்ப உதவியா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க பிஎஸ்சில பாட்னி, ஜூவாலஜி அந்த மாதிரியான குரூப்ஸ் கூட நீங்க என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். அப்புறம் பேராமெடிக்கல் இருக்கு. அப்புறம் பிஎஸ்சில மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி இந்த மாதிரியான படிப்புகளும் உங்களுக்கு இருக்கு. ஸோ இதான் மொத்த. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, பயாலஜி, மேத்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க அப்ராக்சிமேட்லி 99% கோர்ஸ் படிக்க முடியும். எல்லா கோர்ஸும் படிக்க முடியும். அவங்களால சிஏ படிக்க முடியும், அவங்களால சிபிஏ படிக்க முடியும், அவங்களால சிஎஸ் படிக்க முடியும். எந்த கோர்ஸாலும் படிச்சுக்கலாம் நீங்க ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துருந்தீங்கன்னா. இல்ல நான் வந்து என் டார்கெட் இன்ஜினியரிங் ஆச்சு, என் டார்கெட் வந்து கெமிஸ்ட்ரி படிக்க போறேன், என் டார்கெட் நர்சிங் தான் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணலாம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, பயாலஜி, ஹோம் சயின்ஸ் இருக்கும். இல்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கோர்ஸ் நீங்க என்ன பண்ண எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 டஃப்பான கோர்சஸ் இருக்கும், டஃப்பான சப்ஜெக்ட் இருக்கும். அதோட கட் ஆஃப் மார்க் வச்சு தான் நீங்க போற மாதிரி இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்தவரை எல்லாருக்கும் நிறைய மார்க் வந்திருக்கு. 10th மார்க் வச்சு எல்லாத்துக்கும் நிறைய மதிப்பெண்கள் வந்திருக்கு. அதனால பயாலஜியா இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் படிக்கிறவங்க சரி, 180 கட் ஆஃப் எடுத்தா கூட உங்களுக்கு தரமான கல்வி கிடைப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. 180 எடுத்தீங்க, 180%, 180 கட் ஆஃப் எடுத்தா கூட உங்களுக்கு தரமான கல்லூரி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ நான் இன்ஜினியரிங் படிக்கணும், டாப் ஒரு 30-40 கல்லூரியில் சீட் கிடைக்குதா, தைரியமா எடுத்து படிக்கலாம். டாப் 30-40 கல்லூரியில் எடுத்து படிக்கிறீங்களா, தைரியமா எடுத்து படிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க அதை விட்டுட்டு வேற ஏதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி பிசிஏ, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி,
பிஎஸ்சி பிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்னு சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து டொனேஷன் போட்டு படிச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்க மார்க் கம்மியாக நல்ல கல்லூரிக்கு போக உங்களுக்கு டொனேஷன் கூட போகும். உதாரணத்துக்கு சென்னையில் இருக்கக்கூடிய முதல் 10 இடத்தோட கல்லூரியா உங்களுக்கு டொனேஷன் 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் கேட்பாங்க. ஃபீஸ் 1.4 லட்சம் ரூபாய் இருக்கும். மொத்தமா சேர்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய், 8ல இருந்து 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதே தான் பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி பி ஃபார்மசிக்கும் உங்களுக்கு மார்க் நல்லா இருந்ததா உங்களுடைய ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 4000 ரூபாய் தான் செமஸ்டர். வெறும் 4000 ரூபாயில என்ன படிக்க முடியும்? பிஎஸ்சி நர்சிங் செமஸ்டர் வருஷத்துக்கு 8000 ரூபாய். ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்றீங்க, முதல் தலைமுறை பட்டதாரியா இருக்கிறீங்க அப்படின்னா அதுல என்ன பண்ணுவான்? டியூஷன் ஃபீஸ்லாம் கிடையாது, ஃப்ரீயா மோரலஸ் என்ன மாசத்துக்கு 1000, வருஷத்துக்கு 1000, 2000 ரூபாய், 5000 ரூபாய்க்கு பண்ணலாம், படிச்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி நீங்க பார்க்கக்கூடிய டாக்டர் படிப்பும் சரி, எம்பிபிஎஸ் படிக்கணுமா, நீட்ல மார்க் எடுத்துட்டீங்களா, செமஸ்டருக்கு 6000 ரூபாய் தான் ஃபீஸ். செமஸ்டருக்கு 6000 ரூபாய் தான் ஃபீஸ். நீங்க கிடைச்சிருச்சா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு என்ன பண்ணும்? வருஷத்துக்கு 10000 ரூபாய் வந்துடும். நீங்க என்ன பண்ணலாம்? 4000 ரூபாய், வருஷத்துக்கு 4000 ரூபாய் வச்சுக்கீங்களா, 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு 30,000 40,000 என்ன பண்ணலாம்? எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சிடலாம். ஒருவேளை கிடைக்கல, நீட்ல மார்க் கிடைக்கல, நீட்ல நான் 130 தான் எடுத்திருக்கிறேன், எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னீங்கன்னா தரமான கல்லூரிக்கு போக 1,30,00,000 ரூபாய்க்கு டொனேஷன் கேட்பாங்க. 1,30,00,000 டொனேஷன் கேட்பாங்க. இல்ல ஒரு அது ஒரு மீடியமான கல்லூரி 70 லட்சம் ரூபாய், 60 லட்சம் ரூபாய், 50 லட்சம் ரூபாய் கேட்பாங்க. சித்தா போறீங்களா, சித்தால மார்க் நல்லா இருந்தா ஃபீஸ் ரொம்ப கம்மி. ஆயுர்வேதா ரொம்ப கம்மி. இல்ல நான் பிரைவேட்ல படிக்கணும் அப்படின்னா டொனேஷன் இருக்கும், திருப்பி ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் ஓவராலா இருக்கக்கூடிய கோர்சஸ். இதுல கூடுதலா இருக்கக்கூடிய சில விஷயங்களை மட்டும் நம்ம சொல்லிட்டு கேள்வி பதில் மாதிரி வச்சுக்கலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா நாம இன்ஜினியரிங் ஆல்ரெடி ஒரு தடவை பார்த்துட்டோம். இன்ஜினியரிங் வந்து இருக்கிறதே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்சஸ், மாற்றுக்கிறதே கிடையாது. கிடைக்கும் போது நல்ல கல்லூரியா பார்த்து சூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நியூ பார்ன் கோர்சஸ்னு சொல்லுவாங்க. நியூ பார்ன் கோர்ஸ் என்ன? இந்த கல்லூரியில இந்த வருஷம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் திறந்திருக்காங்க, இந்த இடத்துல சைபர் செக்யூரிட்டி திறந்திருக்காங்க, இங்க வந்து டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, நான் படிக்கலாமா? தயவு செய்து படிக்காது. நியூ பார்ன் கோர்சஸா? ஒரு கல்லூரியை பார்க்கும்போது ஒரு கல்லூரி எத்தனை ஆண்டுகளாக இருக்கு, அந்த கல்லூரியில இந்த பாடப்பிரிவு எத்தனை வருஷம் நடத்துறாங்க, இந்த பாடப்பிரிவை எடுக்கக்கூடிய ஆசிரியர் அதுல முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறாரா? சோ இந்த வருஷம் தான் இப்ப நான் ஆரம்பிக்கிறேன். என்னது டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்கன்னா அதை எடுக்கக்கூடிய ஆசிரியர் அதை படிச்சுக்க மாட்டார். உங்களுக்கு வார்த்தை எடுப்பார்ல, அந்த வார்த்தையாரே என்ன படிச்சு அந்த பேராசிரியரே அந்த பாடப்பிரிவு படிச்சுக்க மாட்டாங்க. லேப் இருக்காது, ஃபெசிலிட்டி இருக்காது, ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு அதுக்கான ப்ரொஃபஷன் உங்களுக்கு இருக்காது. தயவு செய்து நீங்க என்ன வேணா நியூ பார்ன் கோர்சஸா எடுக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? நீங்க பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்கிற மாதிரி அதை எடுத்து நீங்க என்ன பண்ணலாம்? படிச்சுக்கலாம். ஸோ 10th +2 அப்புறம் பிஇ அப்புறம் எம்இ அப்புறம் பிஹெச்டி இருக்கு. ஸோ எம்இ பொறுத்த வரைக்கும் நீங்க கேட் எக்ஸாம்லாம் படிக்க போட்டீங்கன்னா மாசம் 28,000 ரூபாய் கையில காசு கொடுத்து படிக்க முடியும். கேட் எக்ஸாம் இருக்கு. நீங்க நல்ல மதிப்பெண்கள் நுழைவுத் தேர்வு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா மாதம் 28,000 ரூபாய் படிக்கும் போதே காசு கொடுத்து என்ன பண்ணுவாங்க? படிக்க வைப்பாங்க. கேட் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா. ஸோ ஆர்கிடெக்சர் படிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? நாட் ஆன் எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்கும். இருக்கக்கூடிய பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் ஐஐடில படிக்கலாம், ஐஐடில படிக்கலாம். அப்புறம் வந்து அதுக்கு ஜேஇ ஒரு எக்ஸாம் எழுத வரைக்கும், அப்புறம் ஜேஇ அட்வான்ஸ் ஐஐடில படிக்கலாம். அப்புறம் பிட்ஸ்டாட் ஒரு எக்ஸாம் இருக்கு, அந்த எக்ஸாம் எழுதலாம். அப்புறம் வந்து நான் வந்து கப்பல் மரைன் படிக்கணுமா அப்படின்னா இந்தியன் மாரிடைம் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, சென்னையில இருக்கு, சென்னையில ஈஸியால இருக்கு. ஸோ கப்பல் சம்பந்தமா படிக்கணும், மாலுமியா போகணும், கப்பல் ஓட்டணும், மரைன் இன்ஜினியரா போகணும், கப்பல் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா சென்னையில அதுக்கு ஒரு தனியார் பல்கலைக்கழகம், மத்திய பல்கலைக்கழகம் இருக்கு. அது கீழே பாத்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர்ல இருக்கு. அந்த யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை எக்கனாமிக்ஸுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் பெஸ்ட் யூனிவர்சிட்டி இருக்கு. எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் சம்பந்தமா படிக்கணும்னா ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் சட்டத்தை பத்தி யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஒரு வழக்கறிஞர், ஒரு நீதிபதி என்ன செய்ய முடியும் என்பதற்கு 2 பேரை சொல்றேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க நெட் கூகுள்ல போய் பாருங்க. ஜஸ்டிஸ் முரளிதர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு.
ஜஸ்டிஸ் முரளிதரன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் டெல்லியில நீதிபதியாக இருக்கிறாரு. பிப்ரவரி போன ஆண்டு பிப்ரவரியில ஒரு கலவரம் நடக்குது டெல்லியில. எரிக்கப்படுது, கொல்லப்படுறாங்க, அந்த மாதிரி பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு. அவரு அந்த சூமோட்டோன்னு சொல்லுவாங்க, நீதிமன்றமே தாமதம் வழக்கு தொடுக்கிறது. அவர் அந்த தொடுக்கிறாரு. அமெரிக்க ஜனாதிபதி இந்தியாவில் டெல்லியில ஆக்ரால இருக்கும்போது கலவரம் நடக்குது. ஆர்கனைஸா பண்றாங்க. குறிப்பிட்ட ஒரு பெண்ணுடைய வீட்டை மட்டும் எரிக்கிறாங்க. எல்லாம் பண்ணாலும் அது கட்டுக்கடனாக நடந்துகிட்டே இருக்கு. யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. எந்த தவறு உண்மை, எந்த தவறு பொய்ன்னு தெரியல. அடிபட்டு யாராவது மருத்துவமனைக்கு போனாங்கன்னா அவங்க அனுமதிக்க மாட்டிருக்காங்க. பெயரை பார்த்து இந்த பிரிவை சேர்ந்தவரால் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அந்த நீதிபதி ஒரே ஒரு சூமோட்டோன்ற ஒரு சட்டத்தை பயன்படுத்தி ஒரே ஒரு ஆர்டர் போடுறாரு. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய அலுவலர்கள் எஸ்பி எல்லாத்தையும் வர வச்சு அதை தொலைச்செடுக்கிறது. அதுவரைக்கும் கலவரம் போன வேகம் அவர் கேட்டதற்கு பின்பாக ஒட்டுமொத்த உலகத்தில் தெரிந்தது. ஒரே ஒரு நீதிபதி ஒட்டுமொத்த டெல்லியுடைய சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்கு தாமதம் பண்ணார். ஒரு நீதிபதியாக பண்ண முடியும். பிரசாந்த் பூஷன் உதவுகிறார். இந்தியாவுடைய கட்டமைப்புல இருக்கிறதே ரொம்ப 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 பவரானது என்ன தெரியுமா? உச்ச நீதிமன்றம் தான். அதை தாண்டி பவர் எதுவுமே கிடையாது. பாராளுமன்றத்துக்கு இல்லாத பவர் உச்ச நீதிமன்றத்துக்கு உண்டு. கலெக்டருக்கு இல்லாத பவர் உச்ச நீதிமன்றத்துக்கு உண்டு. உள்துறை அமைச்சருக்கு, அமைச்சகத்தின் கீழ் உள்ளவங்களுக்கு இல்லாத பவர் உச்ச நீதிமன்றத்துக்கு உண்டு. அதை எதிர்த்து பேசக்கூடிய தைரியம் அந்த வழக்கறிஞருக்கு உண்டு. உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு, பாபர் மசூதி தீர்ப்பா இருக்கட்டும், சிஏஎன்ஆர்சி தீர்ப்பாக இருக்கட்டும், அர்ணாப் கோஸ்வாமியுடைய தீர்ப்பாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கேட்டு கேள்வி கேட்கிறார். அவர் மேல ஒரு கேஸ் பதிவு பண்ணப்படுது. ஒட்டுமொத்த உலகமும் பார்க்குது, இந்த வழக்கறிஞருக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை, என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்க. அவர் சொல்றாரு, நான் யாருடைய காலையும் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஒரு இந்திய பிரஜையாக நான் செய்யக்கூடிய வேலை இதுன்னு சொல்றாரு. பிரசாந்த் பூஷன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய வழக்கறிஞர். அவருக்கு ஃபைன் போட்டாங்க. எவ்வளவு தெரியுமா? ₹1 போட்டாங்க. இந்தியாவுடைய மிக சிறந்த ஆக உயர்ந்த ஒரு ஆளுமையான உச்ச நீதிமன்றத்தை கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் ஒரு வழக்கறிஞருக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு வழக்கறிஞரா அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட வேலைக்கு போகணுமா, வழக்கறிஞர் ஆகணுமா, நீதிபதி ஆகணுமா, ரொம்ப ரொம்ப வீட்டுல காசு கம்மி, காசு இல்ல நான் படிக்க போகணும், வீட்டுல வாப்பா 5000 சம்பாதிக்கிறாங்க, எடுத்து படிக்கணும். பிளஸ் 2ல உங்க மதிப்பெண் 80-85% இருந்ததா, உங்களுடைய செமஸ்டர் ஃபீஸ் 2500 தான். உங்களுடைய செமஸ்டர் ஃபீஸ் 2000. 5 வருஷத்துல நீங்க லாயர் ஆயிடும். 5 வருஷத்துல நீங்க லாயர் ஆயிடும். நமக்கு நெல்லையில இருக்கு, மதுரையில இருக்கு, செங்கல்பட்டு சென்னையில இருக்கு. லாயர் ஆகிறதுக்கான அருமையான வாய்ப்பு. நீங்க என்ன பண்ணலாம், 10th +2 +2 அப்புறம் பிஎஸ்சி பிஎம் படிக்கலாம். டிகிரி படிச்சீங்களா, டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. +2 மார்க் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம், போலாம். அது இல்லாம இதுல உயர் படிப்பு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க லாயர் உடனே கணக்கு போட்டார் அவர்களே கொலை வழக்க பார்க்கணுமே, குற்ற வழக்க பார்க்கணுமே அப்படிலாம் இல்லை. அதுலேயும் ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. அதே மாதிரி சட்டம் இருக்கு. சட்டம் எப்படின்னா நீங்க பார்க்கக்கூடிய பிசினஸ் சம்பந்தமான சட்டங்கள் இருக்கு. இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்ப்போம். அதாவது கேதான் உஷான் போட்ட ஒரு 6 போட்டிருக்கோம். 6 போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கோம். அது சம்பந்தமான பிரச்சனை, கம்பெனிகளோட பிரச்சனை, அதே மாதிரி என்விரான்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி நிறைய டாக்ஸேஷன் சம்பந்தது, ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தமான அதுக்குன்னு ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. நீங்க இப்ப எங்க நான் வேலை பார்க்கக்கூடிய நிறுவனத்துல 3 வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. அவங்க நம்ம டெய்லி கோர்ட்டுக்குலாம் போக மாட்டாங்க. ஆபீஸ்க்கும் கவர்மெண்ட்டுக்கு உண்டான விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய வேலைகளை அவங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான வேலைகள் நீங்க என்ன பண்ணலாம், போகலாம். ஒருத்தர் தோராயமாக 1300-1400 சீட் இருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மியான செலவுல நீங்க படிக்க முடியும். ஒரு சமூகத்துல இன்னும் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சர்வே சொல்லுது, சிறை கைதிகளாக, விசாரணை கைதிகளாக இருப்பவர்கள் 2 சமூகத்தை சார்ந்தவர்கள். ஒன்று தலித்துக்கள், ஒன்று முஸ்லிம்கள். விசாரணை கைதினான உங்களை வருது சந்தேகத்துக்கு மேல புடிச்சு போயிடறாங்க. உங்களுக்கு சந்தேகத்துக்கு மேல புடிச்சு போடாங்கன்னா உங்களுக்கு ஜாமீனுக்கு வரணும்ல. ஜாமீன் என்னன்னு தெரியாது. ஜாமீன் என்னன்னு தெரியாது. 16 மாதங்கள், ஒரு போன வாரம் வந்த செய்தி, அரண் செய்தியில பத்திரிகையில 16 மாதங்கள் ஒருத்தர் விசாரணை கைதியா வச்சிருக்காங்க டெல்லியில.
டெல்லியில் அந்த கலவரம் நடந்தது, முடிஞ்சதுலேருந்து நீங்க வச்சிருக்கிறாங்க. வீட்டில் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், வீட்டில் வந்து கூட்டு போறேன்னு சாரி கூட்டு போனாங்க, என் வீட்டில் காசு இல்லை, ஜெயிலில் இருக்கிறேன், போன உடனே ஒரு வெற்றி பேரை கையில் போட்டு போட சொன்னாங்க, போட்டேன், என்ன 14 மாசம் உள்ள இருக்கிறேன். விசாரணை கைதிகளாக லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், தலித்துகள் இருக்கிறார்கள். 20 வருடம் எந்தவித தவறுமே செய்யாமல் இன்னைக்கு குற்றவாளிகளாக சித்தரிக்கப்பட்டு இன்னைக்கு என்ன பண்றாங்க, சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. அவனுக்கு உதவி பண்ண நினைக்கிறீங்களா? அவ்வளவு பவர்ஃபுல்லான சக்தி. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், பிஎஸ்சி எல்எல்பி முடிச்சிங்களா, பிஎல்பி முடிச்சிங்களா, ஏபின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. இந்த எக்ஸாம் எழுதிங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வழக்கறிஞராக பதிவு செய்யப்பட்டுட்டு நீங்க என்ன வேலைக்கு போகலாம். அதுக்கப்புறம் நீங்க காமர்ஸ் ஆடி பார்த்துட்டு நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். எம்பிஏ படிக்கலாமா அப்படின்னா, டைரக்டா பிபிஏ படிச்சு எம்பிஏ படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஐஐஎம் மாதிரியான இன்ஸ்டிட்யூட்ல படிக்கணும். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி நமக்கு பக்கத்துல திருச்சிராப்பள்ளியில இருக்கு. இதே மாதிரி உயர்கல்வி நிறுவனங்களை நீங்க படிச்சா மட்டும்தான் வேல்யூ இருக்கும். வெறும் பிபிஏ படிச்சு எம்பிஏ அப்படின்னு சொன்னது நீங்க கண்டிப்பா தவிர்த்து கொள்ளலாம். நீங்க பிடெக் படிக்கிறீங்க, சிவில் இன்ஜினியரா இருக்கீங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்கீங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா இருக்கீங்க, வேலை கிடைச்சிருச்சு, பார்ட் டைம்ல எம்பிஏ போட்டு தைரியமா பண்ணலாம். பிஇ படிச்சுட்டு எம்பிஏ படிச்சாலும் சரி, எம்பிஏ படிச்சாலும் சரி நீங்க பண்ணிக்கலாம். ஸோ பிஇல எம்பிஏ பொறுத்த வரைக்கும் நிறைய டிவிஷன் இருக்கு. நம்ம என்ன எம்பிஏனா ஹெச்ஆர், எம்பிஏனா மார்க்கெட்டிங், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். எம்பிஏல நிறைய இருக்கு, ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கு, ஆபரேஷன்ஸ் இருக்கு, லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு, எக்கனாமிக்ஸ் இருக்கு, பார்மசூட்டிக்கல்னு நிறைய எம்பிஏ இருக்கு. உங்களுக்கு என்ன இருக்கும், பிஃபார்ம் படிச்சிருக்கீங்க, பிஃபார்ம் படிச்சு எம்பிஏ படிக்கிறீங்களா, வேலை கிடைச்சிச்சா எம்பிஏ பார்மசூட்டிக்கல் படிக்கலாம். ஸோ என்ன துறை சார்ந்து இருக்கீங்களோ அந்த மாதிரி எடுத்து பண்ணுங்க. எம்பிஏ பொறுத்த வரைக்கும் நீங்க ஐஏஎம் மாதிரி இன்ஸ்டியூட்ல படிக்கணும்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, கேட், மேட், சாட், ஸ்னாப் அப்படின்னு சொல்லி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. இது எழுதுனீங்கன்னா உள்ள போயிடலாம். ஐஏஎம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபீஸ் அதிகம். வருஷத்துக்கு 9 லட்சம் ரூபாய்க்கு 23 லட்சம் ரூபாய்க்கு நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். பே பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா இந்தியாவிலேயே அதிக வருமானம் சம்பளம் கொடுத்து எடுக்கக்கூடிய ஒரே நிறுவனம் இதுதான். போன வருடத்துக்கு முன்ன வருடம் 1,40,00,000 ரூபாய் முதல் மாத சம்பளம், அதாவது முதல் மாதம் சம்பளம் 12 லட்சம் ரூபாய் கொடுத்து ஆரம்பித்தாங்க முதல் மாதம். அந்த லிங்க் போட்டு கீழே எக்கனாமிக்ஸ்ல 1.4 கோடி ரூபாய், அதாவது மாதத்திற்கு 12 லட்சம் ரூபாய் கொடுத்து டைரக்டா கேம்பஸ் இன்டர்வியூல கூகுள் எடுத்தாங்க. ஸோ அங்கே எடுப்பாங்க, ஐஏஎம்ல இருந்து அவங்க எடுப்பாங்க, ப்ரிஃபர் பண்ணி எடுப்பாங்க. ஸோ எம்பிஏ போன கோர்சஸ் இருக்கு. இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டது, மார்க் கம்மியா இருக்கு, இல்ல பிளஸ் 2ல மார்க் கம்மியாயிடுச்சு, நான் படிக்கணும் ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொன்னா தயவுசெய்து இன்ஜினியரிங் தவிர்த்து விட்டு சயின்ஸ் எடுக்கலாம். சயின்ஸ்ல நிறைய யூனிவர்சிட்டி இருக்கு. யூஜியை பொறுத்தவரை ஏதாவது யூனிவர்சிட்டியில கற்றுக் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா இங்க பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல எம்எஸ் யூனிவர்சிட்டி இருக்கு, எங்க இருக்கு, திருநெல்வேலியில இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க, அது எங்க திருவாரூர்ல இருக்கு. காந்தி கிராம் யூனிவர்சிட்டி திண்டுக்கல்ல இருக்கு. இங்க என்ன பண்ணுவாங்க, பிஎஸ்சி சொல்லி கொடுக்குறாங்க. மற்ற யூனிவர்சிட்டி நார்மலா பிஎஸ்சி, பிஏ, பிகாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு பக்கத்துல என்ன கல்லூரி இருக்கோ எடுத்து படிச்சுக்கோங்க. கண்டிப்பா மாஸ்டர் டிகிரி ஒன்று தரமான யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி யூனிவர்சிட்டியில் படிக்க பாருங்க. இல்ல தரமான கல்லூரிகள், நீங்க பிரசிடென்சி படிக்கணும், எம்சிசி படிக்கணும், லயலா படிக்கணும், அந்த மாதிரி கல்லூரிகள் நீங்க படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய பயணம் இருக்கு. 10th அப்புறம் +2, +2 அப்புறம் பிஎஸ்சி, பிஎஸ்சிக்கு அப்புறம் எம்எஸ்சி, எம்எஸ்சிக்கு அப்புறம் பிஹெச்டி பண்ணலாம், ஆராய்ச்சி பண்ணி படிக்கலாம். ஆராய்ச்சி படிக்க எம்எஸ்சியை தாண்டிட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன பண்ணலாம், காசு கொடுத்து படிக்க வைப்பாங்க. காசு, அதாவது சம்பளம் ஒரு மாதத்துக்கு 18,000 ரூபாய், 22,000 ரூபாய், 28,000 ரூபாய் மாசம் கொடுத்து உங்களை படிக்க வைப்பாங்க. 4 வருடம் படிப்பு, 5 வருடம் படிக்க இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம், டாக்டரா நீங்க டாக்டர் அப்துல் காதர் அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்க என்ன பண்ணலாம், பிஹெச்டி பண்ண முடியும். கோர்சஸ் நிறைய நான் ஸ்கிப் பண்றேன். அது இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டும், பிசிக்ஸுக்கா அதுக்குன்னு ஒரு டாப் யூனிவர்சிட்டி இருக்கு, ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ்க்கு அதுக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, அதே மாதிரி பயாலஜிக்கு அது ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, சயின்ஸுக்கு தனி யூனிவர்சிட்டி இருக்கு, அதே மாதிரி பிளைவுட் படிக்கணுமா அதுக்கு தனி யூனிவர்சிட்டி இருக்கு, பேக்கிங் மெட்டீரியல் அதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. ஸோ நீங்க எதை படிச்சாலும் சரி, ஒரு டிகிரி படிக்க போறீங்களா, நான் பிஎஸ்சி படிச்சுட்டேன், மாஸ்டர் டிகிரி, ஒரு பிஹெச்டி டிப்ளமோ பண்ண போறோம் அப்படின்னா அதற்கான தலை சிறந்த யூனிவர்சிட்டி படிக்க பாருங்க. ஸோ நீங்க பார்க்கக்கூடிய எல்லா இன்ஸ்டியூட்டும் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸை உங்களால் ஈஸியாக உள்ள போக முடியும். ஒரே ஒரு எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும். எக்ஸாம் எழுதிங்கன்னா உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி வேற.
உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரக்கூடிய ஆசிரியர் வேற, லேப் வேற மாதிரி இருக்கும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரியான வாய்ப்புகள் என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்தில் ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டின்னு இருக்கு, நாகப்பட்டினத்தில் மீன் சம்பந்தப்பட்ட படிப்புகளை படிக்கணும், எனக்கு மீன் வளர்ப்பு சம்பந்தமாக ஆசையாக இருக்கு, இறால் வளர்ப்பு சம்பந்தமாக ஆசையாக இருக்கு, அதில் டெக்னாலஜி யூஸ் பண்ண வச்சிங்கன்னா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி. இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. இது வந்து மேத்தமெட்டிக்ஸ் படிக்கணும், மேத்தமெட்டிக்ஸ் படிச்சா ஃபியூச்சர்லன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி யூனிவர்சிட்டி படிங்க, சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட் சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூட். இது பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் 1 லட்ச ரூபா. ஆனால் எக்ஸாம் எழுதுறீங்க, நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா 1 லட்ச ரூபா திருப்பி கொடுத்துருவாங்க. அப்படின்னா என்ன, ஓசியில் படிக்கலாம். ஓசியில் இந்தியாவுடைய தலை சிறந்த ஒரு இடத்துல ஓசியில் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கலாம். நீங்கள் படிச்சு முடிச்சோன்னா லட்டு மாதிரி அள்ளிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இன்ஸ்டிடியூட் சென்னையில் இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் நெல் பயிர் தயாரிப்பது சம்பந்தமா டெக்னாலஜி யூஸ் பண்ணுமா, மொத்த இந்தியாவிலேயே தஞ்சாவூர்ல மட்டும் தான் இன்ஸ்டிடியூட். மொத்த இந்தியாவிலேயே கிராப் ப்ராசஸிங், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிராப் ப்ராசஸிங் டெக்னாலஜின்னு சொல்லி தஞ்சாவூர்ல இருக்கு. வருஷத்துக்கு ஒரு 40 பேர் தான் படிக்கலாம். அந்த 40 பேரை நீங்க ஒருத்தர் தான் போதும். எம்டெக் படிக்கணுமா, வருஷத்துக்கு 10 பேர் தான் படிக்கிறாங்க. மொத்த இந்தியாவிலே 10 பேர் தான் படிக்கிறாங்க. ஸோ நீங்க தனித்துவமா இருப்பீங்க. வேலை வாய்ப்புகள் இருந்து, கற்றக்கூடிய கல்வியில இருந்து, தஞ்சாவூர்ல இருப்பாங்க, எப்படி அந்த டெல்டா எப்படியான விவசாயங்கள் பண்ணுவாங்க, டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளவு பெரிய வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி இன்ஸ்டிடியூட் சூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து என்ன, புள்ளியியல்னு சொல்லுவாங்க, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட். இப்போ நீங்க ஃபியூச்சர்ல படிக்கக்கூடிய டேட்டா சயின்ஸ் சொல்றாங்கல்ல, அதோட பேக் போனே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். டேட்டா சயின்ஸ் சொல்லுவாங்க. டேட்டா சயின்ஸ் என்ன, ஒரு லட்சக்கணக்கான டேட்டா இருக்கும், அந்த டேட்டாவை அசஸ் பண்ணிட்டு ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனா மாத்துறதுக்கான ஒரு அடிப்படையான கல்வி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான், புள்ளியியல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கல்வி இன்ஸ்டிடியூட் சென்னையில இருக்கு, பெங்களூர்ல இருக்கு, டெல்லியில இருக்கு, கொல்கத்தால இருக்கு. நீங்க என்ன பண்ண, இந்த எக்ஸாம் இருக்கு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, நான் இது வந்து யாரையும் முதல்ல சொல்லிட்டேன், இப்போ ஓப்பனிங்ல தான் இருக்கு. யாராவது பிஎஸ்சி எம்எஸ்சி படிக்கணும், பிஏ எம்ஏ சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் யூனிவர்சிட்டி திருவாரூர்ல, ஐஐடிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் யூனிவர்சிட்டி. நீங்க என்ன பண்ணலாம், இங்க படிக்கலாம். நான் வந்து எழுத்தாளர் ஆகணும், தமிழ் மேல பற்று இருக்கு, தமிழ்ல ஒரு பத்திரிகையா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, தமிழ் பல்கலைக்கழகம்னு ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு தஞ்சாவூர்ல இருக்கு. தமிழ் பல்கலைக்கழகம் எழுத்தாளர் ஆகணும் அப்படின்னு சொன்னா நீங்க பார்க்கக்கூடிய பில்டிங் இருக்கு, பில்டிங்கே தமிழ் எழுத்துல அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. சரியா, இதுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 4000 ரூபாய் 7000 ரூபாய். எந்த கோர்ஸ் எடுத்துட்டாங்க, பிஏ எடுத்துட்டாங்க சரி, எம்ஏ எடுத்துட்டாங்க சரி, அதில் இருக்கக்கூடிய நிறைய கோர்ஸ் நான் போட்டிருக்கேன். அதில் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் சரி ஃபீஸ் எவ்வளோ, செமஸ்டருக்கு 4000 ரூபாய், அவ்வளோதான் ஃபீஸ். அப்புறம் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, ஆல் ஓவர் வேர்ல்டுல ஒரு கணிசமான இடத்துல 250 இடத்துல அக்ரிகல்ச்சர்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல இருக்கு. அக்ரிகல்ச்சர் தான் படிக்கணும்னா நீங்க படிச்சுக்கலாம். இந்தியன் மாரிடைம் யூனிவர்சிட்டி, நீங்க எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இங்க போய் படிச்சுக்கலாம். அந்த பிபிஏக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது, எம்பிஏக்கு நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்கும். பிடெக் எம்டெக் என்ன படிக்கலாம்னு என்ன பண்ணலாம், படிக்கலாம். அதே மாதிரி இது சொல்லும்போது நம்ம கூட தவிர என்னன்னா, ஒரு கோர்ஸை சூஸ் பண்ண முன்னாடி இந்த கோர்ஸ் எதை பத்தி படிக்கணும், நான் எதெல்லாம் படிக்க போறேன், இதை படிச்சா நான் எந்தெந்த துறைகளை வேலைக்கு போகலாம், இந்தந்த வேலைக்கு போனா என் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுட்டு படிக்கணும். நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர் என்ன பண்ணாரு, பிஇ மரைன் இன்ஜினியரிங் படிச்சிருந்தான். படிச்சுட்டு வேலை கிடைச்சிருச்சு. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பல்கலைக்கழகம், அதில் வந்து கேம்பஸ் செலக்ட் ஆகிட்டாரு. மாதம் 60,000 70,000 சம்பளம், முதல் மாதம் சம்பளமா. போயிட்டு 6 மாசம் கழிச்சு திரும்பி போறாரு. ரிசைன் பண்ணிட்டு மெடிக்கல் ரப்ப வேலை பார்க்க போயிட்டாரு. என்ன மெடிக்கல் ரப்ப ஏன் வேலை பார்க்க போறீங்க, இல்லை ஜி கிளைமேட் ஒத்துக்கல, எனக்கு என்ன ஜி கிளைமேட் ஒத்துக்கல, இல்லை மெரைன் இன்ஜினியரிங் படிச்சா நான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 4 மாதங்கள் ஆன்ஷோர் ஆஃப்ஷோர்னு சொல்லுவாங்க. 4 மாதங்கள் நீங்க கப்பலில் பிரயாணம் பண்ற மாதிரி 2 மாதங்கள் தொடர்ந்து லீவ் விடுவாங்க. 4 மாதம் 1.5 மாதம் இல்லாட்டி 4 மாதம் 2 மாதங்கள் லீவ் விடுவாங்க. 4 மாதம் என்ன பண்ணும், கப்பல்ல ஏதாவது இருக்கிற மாதிரி இருக்கும். கப்பல்ல இருந்தா என்ன இருக்கும், இங்க இருந்து ஒரு கப்பல் இங்க நார்வேக்கு போகும். சென்னையில ஏறிங்க உங்களுக்கு 35 டிகிரி இருக்கும். கடல்ல போயிங்க உங்களுக்கு 40 42 45 டிகிரி 50 டிகிரி வரைக்கும் இருக்கும். இங்கேருந்து நம்ம பசிபிக்கை தாண்டி நீங்க மேல ஏற 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 டெம்பரேச்சர் மைனஸ்ல வர ஆரம்பிச்சிடும். மைனஸ் என்ன இருக்கும், -5 -10ல இருக்கும். அங்க என்ன இருக்கும், நீங்க டெம்பரேச்சர் பார்த்துக்க மாட்டீங்க, ஃபுல்லா ஈரப்பதமா இருக்கும்,
உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, அந்த ஈரப்பதத்துக்கு வரக்கூடிய நோய்கள்லாம் இருக்கு, கப்பல்ல பிரயாணம் வரக்கூடிய நோய் இருக்கு, சீ சிக்னஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நோய் இருக்கு, இந்த மாதிரி நோய் இருக்கு, கிளைமேட் ஒத்துக்கல, டெம்பரேச்சர் ஒத்துக்கல. ஸோ நீங்க ஒரு கோர்ஸை சூஸ் பண்ண முன்னாடி என் கேரக்டருக்கு சரியா இருக்குமா, என் உடலமைப்புக்கு சரியா இருக்குமா, ரெண்டையும் பார்த்துட்டு கண்டிப்பா சூஸ் பண்ணுங்க. சும்மா ஃபேன்சியா இருக்கு இந்த கோர்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க இது நல்லா இருக்கும், அதாவது நான் எம்பிஏ படிக்கணும், மார்க்கெட்டிங் படிக்க போறேன், நான் வந்து மூடிட்டு யார்ட்டையும் பேச மாட்டேன், அப்ப எம்பிஏ எடுக்கக்கூடாது. என் கேரக்டர் செட் ஆகுமான்னு பார்க்கணும். ஸோ அது மாதிரி என் உடலமைப்பு செட் ஆகுமான்னு பார்த்து என்ன பண்ணுங்க, கோர்ஸ் சூஸ் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸுக்கு இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, ஒரு வாரம் ஆச்சு. நான் வந்து ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இன்னும் ஆர்வமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்கு, வண்டலூர்ல இருந்து, அதாவது பிரசன்ட் கல்லூரி பக்கத்துல இருந்து கேளப்பாக்கம் போற ரூட்ல இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசு பல்கலைக்கழகம் ஸ்போர்ட்ஸ். இது படிச்சா ஸ்பீடி டீச்சரா போகலாம். உங்களை அடிச்சிருப்பாரு வாத்தியாரு, டேட்டா வந்து அடிச்சு மகசம் விழுந்து எடுத்துருப்பாரு, நீங்க விழுக்கலாம். கிரிக்கெட் கோச் அப்படி கோச் ஆகலாம், இல்லாட்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி நீங்க கோச்சா இருக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இதுல இருக்கு. அது இல்லாம நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு. ஸோ சூஸ் பண்ணும்போது இந்த கோர்ஸ் நம்ம சூஸ் ஆகுமா, இது பெஸ்ட் கல்லூரியான்னு பார்த்து நீங்க சூஸ் பண்ணுங்க. ஸோ மேலே ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா இன்ஷால்லா முடிச்சு நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் சார். ஆனால் கோர்ஸை சொல்லணும்னா ஒரு 4-5 கோர்சஸ் இருக்கு. ஒவ்வொரு கோர்ஸையும் விளக்குனா இன்ஷால்லா அது 2 நாளுக்குள்ள பத்தாது உங்களுக்கு. ஸோ அதனால இதோட நிப்பாட்டிக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா சொல்லுங்க, அந்த கேள்விகளுக்கு இன்ஷால்லா நம்ம ஆன்சர் பண்ணுவோம். இப்போ எடுத்ததுல என்ன கல்லூரி படிக்கிறது, என்ன கோர்ஸ் படிக்கிறது அப்படின்னா எதுனாலும் சொல்லுங்க, இன்ஷால்லா நம்ம ஆன்சர் பண்ணுவோம். என்டிஏ பற்றி கொஞ்சம் நிறைய ப்ரீஃப் பண்ணிங்கன்னா பசங்க நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா என்டிஏல வந்து முழுக்க நம்ம மக்கள் யாருமே கிடையாது. நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா வந்து இந்தியாவிலே ஒரே ஒரு காலேஜ் தான், புனேல மட்டும் தான் இருக்குது. இந்த என்டிஏ பற்றி ஒரு பெர்சன்ட் கூட நம்ம மக்கள் வந்து பிடிக்கணும் கிடையாது. கொஞ்சம் எலாபரேட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஸோ என்டிஏ அப்படின்னு சொன்னால் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான செலெக்ஷன். இப்போ நம்ம டிஎன்பிசி இருக்குல்ல, டிஎன்பிசி என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஆள் எடுக்கிறதுக்கான ஒரு முகமை அப்படின்னு சொல்ற மாதிரி என்டிஏன்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமின்னு சொல்றாங்க. அதில் வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல போகலாம். இது என்ன கடலில் எடுக்கிறாங்க, 10th படிச்சா எடுக்கிறாங்க, +2 படிச்சா எடுக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிச்சா எடுக்கிறாங்க, சயின்ஸ் படிச்சா எடுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம் இருக்கு. இதுல என்னன்னா பூனேல 2 யூனிவர்சிட்டி, ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, அதுல 2 விதமான கோர்சஸ் இருக்கு. பூனேல நீங்க என்ன பண்ணலாம், எம்பிபிஎஸ் படிக்கலாம், ஃபுல்லா ஃப்ரீ தான். பூனேல இருக்கக்கூடிய ஆர்மி காலேஜ் ஒன்று இருக்கு, அந்த காலேஜ்ல நீங்க எம்பிபிஎஸ் படிக்கணும்னா, இன்ஜினியரிங் படிக்கணும்னா எம்பிபிஎஸ் கம்ப்ளீட்டா ஃப்ரீ. என்ன பண்ணணும், ஒரே ஒரு அக்ரிமெண்ட் போடணும். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு 5 ஆண்டுகள் நினைக்கிறேன், 4 ஆண்டுகள் நான் வந்து ஆர்மியில் நான் பணிபுரிவேன்னு ஒரு அக்ரிமெண்ட் போடணும். போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன, ஒரே ஒரு எக்ஸாம், நீட் எக்ஸாம் எழுதிருக்கணும், அங்கன்னா உங்களுக்கு ஜெய் எழுதிருக்கணும், இல்லை தனி எக்ஸாம் வைப்பாங்க. பிசிக்கல் எக்ஸாம் வச்சுட்டாங்கன்னா நீங்க வந்து ஆர்மி உடனே நேரம் ஏர்போர்ட் தூக்கிலாம் போன அவசியம் இல்லை. ஜெய் படிச்சிருக்கீங்க, இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, இசிஇ படிச்சிருக்கீங்க, ட்ரிபிள் மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் டெக்னிக்கல் வேலை மட்டும் தான் பார்ப்பீங்க. டெக்னிக்கல் ஆஃபீஸ்ல உட்காந்து பார்க்கக்கூடிய வேலை மட்டும் தான் பார்ப்பீங்க. அது இருக்கக்கூடிய பவர் சலுகைகள்லாம் சொல்லி மாற முடியாது. என்னுடைய உறவினர் ஒருத்தர் இருக்கிறார், அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட பவர் அப்படின்னு சொன்னா, ஐஏஎஸ் ஆபீசருக்கு ட்ரைனிங் எடுக்கக்கூடிய பவர் இருப்பீங்க. ஐஏஎஸ் இருந்து யூபிஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க, செலக்ட் ஆயிடுறாங்க. செலக்ட் ஆயிட்டு அவங்க என்ன பண்ணா, ஒரு வருஷம் ட்ரைனிங் கொடுப்பாங்கல்ல, ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குற இடத்துல நீங்க இருப்பீங்க. நீங்க சரியான கேட்டகரி இருந்தீங்க. அந்த அளவுக்குள்ள போர் என்டிஏ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பா இருக்கட்டும், நீங்க ஃப்ளைட்ல என்னைக்கு எங்க வேணாலும் டிராவல் பண்ணலாம். அந்த கார் மட்டும் ஃப்ளைட்ல எங்க அந்த மாதிரி நீங்க பவர் மேல போக அதில் கேட்டகரி இனிஷியல் கேட்டர்ல 10th முடிச்சுட்டு நான் வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த அடிப்படையான அதாவது ஆர்மியா இருக்கக்கூடியவங்களுக்கு அது சலுகை மீடியமா தான் இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா மேல போறீங்க, டெக்னிக்கலா போயிட்டீங்க, டெக்னிக்கல் அடுத்த அளவுல போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா கொடுக்கக்கூடிய சலுகைகள் வந்து கலெக்டருக்கு கொடுக்கறத விட ரொம்ப அதிகமா இருக்கும்.
அது மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான வேலையா இருக்கும். அதனால தைரியமா என்டிஏ என்ன பண்ணலாம். படிக்கும் போது என்ன சொன்னா, எதை படிச்சாலும் சரி, பிஇ படிக்கிறேன்னா பிஇ படிச்சா இதுல எது பெஸ்டான இன்ஸ்டிடியூட், எங்க படிச்சா வந்து ஒரு 1000 பேருக்கு உதவி பண்ண முடியும், 2000 பேருக்கு உதவி பண்ண முடியும், 10000 பேருக்கு உதவி பண்ண முடியும். இன்னைக்கு ஒரு படிச்சுட்டு இருக்கிறோம், ஒரு இந்தியா ஒர்க் பண்றோம், ஒரு நேஷனல் செக்யூரிட்டி லெவலில் இருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்களா என்எஸ்ஏன்னு திடீர்னு ஒண்ணுமே இல்லை, எவனாவது முடிச்சு போடுறான், யுஏபிஏன்னு முடிச்சு போடுறான், போனா 15 வருஷம் வச்சு ரிலீஸ் பண்றான். சிபிஐன்னு இருக்கு, சிபிஐக்கு சொல்றேன், சிபிஐக்கு வரும் ஏன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் தான் போகும். வெறும் டிகிரி தான் குவாலிஃபிகேஷன், வெறும் டிகிரி தான். சிபிஐ ஆஃபீஸர்ஸ் வராங்க, சிபிஐ ஆஃபீஸர் வர பார்த்துருக்கீங்கல்ல, சிபிஐ ரேட் நடக்குது, அதுக்கு என்ன படிச்சிருக்கணும், ஒண்ணுமே இல்லை, ஒரு டிகிரி தான். முடிச்சு என்ன பண்ணணும், ஒரு எக்ஸாம் எழுதணும், எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதணும். எழுதிங்களா டோன்ட் அப்ளை. அதான் சொன்ன படிக்கிறது எதா இருந்தாலும் சரி, டார்கெட் என்னன்னு பாருங்க, என்னால எத்தனை பேருக்கு உதவி பண்ண முடியும் பாருங்க. நீங்க பார்க்கக்கூடிய சின்ன வேலையா இருந்தாலும் சரி, பிஏஓ இருந்தாலும் சரி, பிஏஓ ரொம்ப எளிமையா இடம் போடுறாரு. பிஏஓன்றது ஒரு சின்ன கலெக்டருக்கு உண்டான அதிகாரமா இருக்கு. 10வது தான் படிச்சிருக்கிறோம், நான் வந்து ஆட்டோ ஓட்டுறேங்க, கடை வச்சிருக்கேங்க அப்படின்னா கூட நீ பிஏஓ ட்ரை பண்ணணும். இல்லை வீட்டில் கடை வச்சிருக்கிறேன், பார்ட் டைம் 10 பேர் வேலை பார்க்க முடியுமா? என்ன பண்ண முடியும்? நான் இந்த சமூகத்திற்கு, என் ஊருக்கு நான் என்ன பண்ண முடியும், அந்த எண்ணத்தை நீங்க பண்ணுங்க. நீங்க எதையும் ஃப்ரீயா இருக்கும், அதுக்கான சேலரிலாம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா எண்ணம் நல்ல தூய்மையா இருந்ததுன்னா உங்களால நிறைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் உதவி பண்ண முடியும். அதை மைண்ட்ல வச்சுக்கணும். அவங்க சொல்ல என்டிஏவா இருக்கட்டும், அது சிபிஐயா இருக்கட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும், அது மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும், எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு. சேலரி, பவர், அதிகாரம் எல்லாமே ஆளுமை செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப டாப் எடுத்து இருப்பீங்க. அதனால கொஞ்சம் கவனிச்சு நீங்க என்ன பண்ணுங்க, என்டிஏ எக்ஸாம் எழுதுனா சரி, மற்ற எக்ஸாமுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். முயற்சி பண்ணி அடிச்சுட்டு இருக்கலாம். நம்முடைய முன்னாள் மாவட்ட மாநாடு ஒருத்தர் மதுரையில் இருந்தாங்க. வெறும் 4 மாசம் தான், வெறும் ஜஸ்ட் ஒரு டிகிரி படிச்சிருந்தாரு. 4 மாசம் தான் நம்ம ட்ரை பண்ணாரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு. இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு, பிஏஓ கேடல உட்காந்துருக்காரு. ஆட்டோ ஓட்டம் ஒருத்தர் இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நான் பார்த்துருக்கிறோம். அதனால எதையும் ரொம்ப எளிமையா எடுத்துக்குவாங்க. ஆனா அவரு செய்யக்கூடிய வேலையெல்லாம் இருக்குல்ல, என்னுடைய கிளாஸ் தான் இங்க ரெவன்யூ இன்ஸ்பெக்டரா இருக்கிறாங்க, எங்க மேலப்பாளையத்தில் இருக்கிறாங்க. எத்தனை உதவி பண்ண முடியும் தெரியுமா? ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் நான் பவர் என்னன்னு தெரியுமா? நீங்க போடக்கூடிய எல்லா சர்டிபிகேட் இருக்குல்ல, அதனுடைய முக்கியமான இடத்துல பிஏஓ ஆலையா இருப்பான். என்ன பண்ணி நான் போனேன் ஜி, சுத்த விடுறாங்க ஜி, அலைய விடுறாங்க ஜி, தாய் சந்தத்துக்கு போனேன் ஜி, வேற மாத்த போனேன், வாரிசு எடுக்க போனேன், எல்லாம் பிரச்சனை வருது இல்ல, ஒரு பிரச்சனை இருக்கு. பிஏஓ பத்தி அவனுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, இறையற்ற முடிவுகளாக நீங்க பிஏஓ இருந்தா போதும். நீங்கள் செய்கின்ற ஏகத்துவ பிரச்சாரத்தை கொண்டு வர எவனாலும் ரீசெண்டா கூட ஒரு இது போட்டிருந்தாங்க. அதாவது நம்ம பத்திர பதிவாளர்கள ஹைட்ல இருப்பார், நீங்க பாத்தீங்க போயிருந்தா தெரியும். அவர் ஒரு 3 அடி 4 அடி ஹைட்ல இருப்பார், 10 அடி கீழே தான் இருப்பாங்க. அந்த சைன் பண்ற ஆஃபீஸர் இப்ப பண்ண சொல்லிட்டாங்க, அதெல்லாம் தூக்க கூடாது, தூக்க சொல்லிருக்காங்க. பிஓ பார்க்க என்ன பண்ணணும், வாசல் நிக்கணும். நான் கவர்மெண்ட் ஒரு வருதுக்குள்ள வேலை பார்க்கிறேன். எங்களுடைய கம்பெனியுடைய ஓனர் இருக்காரு, இந்த என்னுடைய கம்பெனியுடைய முன்னாள் ஓனர் கவர்மெண்ட் ஆபீசர் தான். அவருடைய சொத்துல ஒரு 500ல 1000 ஒரு பங்கு அவங்க சொத்து இருக்கு, 1000ல ஒரு பங்கு இருக்கு. சரியா? அவர் போன என்ன பண்ணி எப்படி ஏகே கவர்மெண்ட் ஆபீசர்ல கைது போக மாட்டார்ல, ஒரு சின்ன கிரிக்கெட் போட்டா பண்ண ஒரு 2 வாரம் சுத்திட்டு இருக்கும். நீங்க போய் உட்காருங்க, ஒரு இறைச்ச முடியா இருக்கிறீங்க, உட்காருங்கன்னு சொல்லி ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் உட்கார சொல்றாரு, தாசில்தார் உட்கார சொல்றாரா, விஏ உட்கார சொல்றாரா? எப்படி இருக்கும்? ரசூலா சொல்லியிருக்காங்க, யார் ஒருவர் தான் வரும்போது பேர் எழுந்து நின்று நினைக்கிறாங்களோ அவருடைய இருப்பதற்கு நரகத்தை அமைச்சுக்கணும்னு சொன்னாங்க. அதனால சொல்ல நீங்க உட்காருங்க. அதை விட ஒரு மிகச்சிறந்த ஏற்கும் சொல்ல முடியுமா? யாரால பிரச்சனை பண்ண முடியுமா? நீங்க போஸ்ட் அடிக்கிறீங்க, நோட்டீஸ் போட்டுறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்கல்ல, அதை விட நீங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம். லட்சக்கணக்கான மக்கள் ஒரு விஓ பார்த்துட்டா 100 பேர் சொல்லுவாங்க, இத்தனை நாள் விஓ போன வாசல உட்கார மாட்டான், வெளியே நிற்கிறான், தட்டி விடுவான். இது மட்டும் கும்புன்னு தூக்குறாரு, தாசில்தார வெளியே வந்து பேசுறாரு, மனு வந்து கையில வாங்கினாரு, கிராமத்துக்கு வந்தாருங்க. நீங்க உங்களுடைய வேலையை அல்லாவுக்கு மேல செஞ்சா போதும். அதை விட மிகச்சிறந்த ஏகத்துவ பிரச்சாரம் செய்ய முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த அரசு வேலை வாய்ப்புகள், சிபிஐ இருக்கட்டும், எஸ்எஸ்சி இருக்கட்டும், என்டிஏவா எதா இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதையும் நீங்க எளிமையா எடுத்துக்க வேண்டாம். அல்லாவுடைய நாடகத்தை கொண்டு ரொம்ப சீரியஸா படிங்க. என்னால ஒரு 1000 பேர் உதவி பண்ணணும், அந்த எண்ணத்தை வந்து படிக்க. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா?
11th காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆ பிசிஏ பண்ணலாம். காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்து ப்ளஸ் டூ எடுத்துருக்கீங்க, பிசிஏ பண்ணலாமான்னு கேட்குறீங்க. பிசிஏ நாங்கள் பிசிஏக்கு மேக்ஸ் தான் வேணும். பிசிஏக்கு மேக்ஸ் இல்லாமல் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. பிஎஸ்சி பிகாம் தான் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் என்னுடைய ஒப்பீனியன். சரி, ரெண்டாவது என்ன சொல்லுவது போனா, நமக்கு ஒரு தனியார் நிறுவனத்தை பற்றி ஒரு தவறான ஒப்பீனியன்ஸ் இருக்கு. என்ன ஒப்பீனியன் அப்படின்னு சொன்னா, அங்க சேலரிலாம் நம்ம கம்மியாக கொடுப்பாங்க, ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பாங்க, ஒரு 30,000 கொடுப்பாங்க நினைக்கிறீங்க. சரியா? எனக்கு நமக்கு தெரிந்த நபர்கள் சொல்றேன், என்னுடைய கிளாஸ்ல படிச்சேன், கிளாஸ்மேட்டா இருக்கணும், மாதத்துக்கு 3,000 லட்சம் ரூபாங்கிறான். மாதத்துக்கு 3,000 லட்சம் ரூபாய். இங்க என்ன பண்றோம்? வெளிநாட்டுக்கு போறாங்கல்ல, இங்க என்ன பண்றாங்க? இங்க வேலை கிடைக்கல, டிகிரி முடிச்சோமா உடனே எடுத்து பாஸ் பண்ணா ஓட வெளிநாட்டுக்கு என்ன 40,000 சம்பளத்துக்கு. இங்க 3 வருஷத்துக்கு 40,000 சம்பாதிச்சிருக்கோம். 10 வருஷம் இருந்தீங்களா சர்வசாதாரணமா நீங்க நல்ல கம்யூனிகேஷன் இருக்கு, நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கு, நல்ல டேலண்ட் இருக்கு, நல்லா கத்துக்கிறீங்க அப்படின்னா சர்வசாதாரணமா சொல்றேன். எனக்கு தெரிந்த எனக்கு கொஞ்சம் சீனியர் வரைக்கும் ஒரு 4-5 வருஷம் சீனியர், அவர் மாதத்துக்கு 8 லட்சம் ரூபாங்க. மாதத்துக்கு 8 லட்சம் ரூபாய். அதான் சொன்ன ஒரு சிம்பிளா சொன்னா ஒரு மாசத்துக்கு 4 டியூப் போய் வாங்கி விடலாம். வீட்டுக்கு முன்னாடி மாசத்துக்கு 4 டியூப் போய் இருக்குல்ல, ஹையர் வசூல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான இது இருக்கு. நீங்க ஸோ படிக்கிறோம், ஒரு சீரியஸா படிச்சீங்கன்னா பொருளாதார அடிப்படையிலே உங்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கும். இல்லை நான் ஒரு பிரைவேட் கம்பெனி தான் போறேன், நல்ல சம்பளம் கிடைக்குது, நல்ல உயர் பதவி பண்றேன், 4 பேருக்கு வழிகாட்டணும், 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம், அந்த நன்மை கிடைக்கும். கல்யாணத்துக்கு வேலை பார்க்குறேன் அப்படின்னாலும் சரி, அந்த அதுலேயும் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. வெளிப்படையில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் இல்லை, இன்ஜினியரிங் படித்த வேலை இல்லை, சயின்ஸ் படித்த வேலை இல்லை, எம்ஏ படித்த வேலை இல்லை, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இன்ஜினியரிங் படிச்சிருந்தா வேலை இல்லை உண்மைதான், ஆனா தரமான இன்ஜினியரிங் தேடி இன்னைக்கு அலைகிறான். ஒரு தரமான ஆள் எடுக்கிறதுக்கு 23 நாட்கள் செலவாகுதுன்னு கேட்டது. ஒரு தரமான ஆட்கள் எடுக்கிறதுக்கு 23 நாட்கள் ஆகுது. எனக்கு கீழே எடுக்கக்கூடிய ஒரு வேலைக்கு நான் போனது 20 வேலை என்ட்ரி பண்ணணும். என் கீழே ஒரு பையன் எடுக்கணும் அப்படின்னா 20 வேலை என்ட்ரி பண்ணாதான் ஒரு ஆள் எடுக்க முடியும். அந்த தான் ஆக்சுவல் சினாரியோ. பாருங்க, எதுக்கு நான் 5 லட்சம் ரூபாய் இல்லை, மாதத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறது, 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஆள் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஃப்ரெஷர் எடுக்கிறாங்களா 50,000 கொடுக்குறாங்க, 2,000 50,000 2,000 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, கொடுக்கலன்னா கூட ஆள் இல்லை. 20 பேர் என்ட்ரி பண்ண வேண்டியதுக்கு அப்புறம் சரி உழுந்து போட்டு யாராவது எடுக்கிற மாதிரி. அதுதான் ஆக்சுவல் சினாரியோ. நீங்க எதை படிச்சாலும் சரி சீரியஸா படிங்க. இது என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும் போது உங்க லைஃப் ஸ்டைல் என்ன இருக்கு தீர்மானிக்க போகுது. நீங்க எவ்வளவு தர்மம் பண்ண போறீங்கன்னு தீர்மானிக்க போகுது. உங்களுடைய உடை என்ன, உங்களுடைய வாகனம் என்ன, உங்களுடைய ஆரோக்கியம் என்ன, உங்களுடைய சமூக பாதுகாப்பு என்ன, எல்லாத்தையும் தீர்மானிக்க போறது கல்வி தான். சரிங்களா? அதனால எதையும் ரொம்ப லைட்டா எடுத்துக்க வேண்டாம். நீங்க தனியார் துறைக்கு போனாலும் போகலாம், அதை விட சிறந்து அரசு துறைக்கு போனாலும் போகலாம். எதுக்கு போயிட்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? வெக்கப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. சரியா? நான் பிளஸ் 2 படிச்சு முடிச்சுட்டு போகும்போது பிஎஸ்சி தான் படிச்சேன். நான் ஆர்வத்தில் சொந்த ஊர். பிஎஸ்சி படிச்சு முடிச்சு சென்னை போய் உட்கார்ந்து இருக்கிறேன். எல்லா கடவுளையுமே ஃபார்ம் ஆஃபீஸா முடிஞ்சு போச்சு. 1 வருஷம் சும்மா உட்காந்துருந்தேன். 1 வருஷம் வெட்டியா உட்காந்துருந்தேன். 1 வருஷம் என்ன பண்ண எதுவுமே தெரியல. எம்எஸ்சி எழுதினேன். எம்எஸ்சி லக்னோ அனாலிசிஸ் செலக்ட் ஆனேன். அனாலிசிஸோட கேம்பஸ் நான் படிச்சிருக்கிறேன். அங்கேருந்து கேம்பஸ் செலக்ட் ஆகிறேன். எதுவுமே எனக்கு முயற்சி கிடையாது. ஏன்னா ஃப்ளூக்லான்னு சொல்லுவாங்கல்ல, அல்லாஹ் பார்த்து பொழச்சு போட நான் ஏன் விட்ட மாதிரி அப்படியே தட்டுக்கிற மாதிரி மழையில வந்தது தவிர யாரும் வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லை. நான் 2004 பாஸ் அவுட் தான். சரிங்களா? அப்போ யாரும் இந்த கோர்ஸ் படிக்கலாம், இந்த கோர்ஸ் நல்லா இருக்கும், இது பெஸ்ட் இன்ஸ்டியூட். அண்ணா யூனிவர்சிட்டியில எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இருக்கிறதே நான் நினைப்ப தெரியும். அப்ளை பண்ணது 2ஆம் ஆண்டு தெரியும். அண்ணா யூனிவர்சிட்டியில எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இருக்கிறது. நான் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு ஃபார்மசூட்டிக்கல் வேலை பார்க்குறேன். கேம்பஸுக்கு வர்றதுக்கு 1 நாள் மட்டும் தெரியும். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சா மருந்து மணி வேலைக்கு போறான்னு 1 நாள் மட்டும் தான் தெரியும். சரி, இதான் என்னுடைய அறிவா இருந்தது. சொல்லுங்க, வாய்ப்பு கிடைச்சுன்னா தேடி நிறைய கேளுங்க, நல்ல ப்ரௌஸ் பண்ணுங்க, நிறைய தேடுங்க, நிறைய படிங்க. எந்த நிகழ்ச்சி நடத்துறாலும் போய் கலந்துக்கங்க. என்ன கூடுதலாக கற்றுக்கொள்ள முடியுங்க. சரிங்களா? ரொம்ப கூச்சப்பட வேணாம். கூச்சப்படுறதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்க கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு பதில் இல்லாம கூட இருக்கலாம். இல்லாட்டி நான் அவனை தேடி பிடிச்சி சொல்ல போறேன். அவங்க சரியா? நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன். அவரும் எம்எஸ்சி தான் படிச்சிருக்கிறேன். அவர்கள் இருக்கிறாங்க. என்னுடைய கூட ஜமாத் அவர்கள் இருக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாங்க, சாப்பிட்டு இருக்காங்க, வெளிநாடுகள் இருக்கிறாங்க. நம்ம ஏதாவது கூடுதல் தகவல் கேட்டால் கூட நம்ம முடியும், கேட்டு சொல்ல முடியும்.
ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா? இல்லாட்டி முடிச்சுக்கலாமா? ஆரம்பிட்டா போதும், வேற என்ன டைம் ஆச்சு சொல்ற மாதிரி 3:10 உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கிளையில மாணவர்கள் இருக்காங்க. இந்த சந்தேகம் இல்லை, எந்த சந்தேகம்னாலும் சரி, இன்னைக்கு மாதிரியா இருந்தது கேட்கணும்னு நினைச்சா கூட கிளையில மாணவர்களை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பா அவங்களோட நம்ம டச்ல இருக்கிறோம். நம்ம கூடுதல் தகவல் நமக்கு 3 பக்கம் இருக்கு. 7 கிளை மாணவர்களுக்கு 3 பக்கம் வச்சிருக்காங்க. வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க. நமக்கும் மாணவர்கள் 3 பக்கம் இருக்கு. வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. கல்வி தகவல்களை வேலையை பெற்றவர்கள் உடனடியாக மாற்றம் அப்பப்போ பதிவு பண்ணி கொண்டு இருக்கிறோம். நீங்க உங்களுடைய சூஸ் பண்ணா இது நல்லா இருக்கும், நல்லா இல்லையா, கோர்ஸ் ஆப்ஷன் என்ன எடுத்துக்கலாம், என்ன சந்தேகம் சரியா? நம்ம என்ன பண்ணணும், துறை சார்ந்த இப்போ நான் சிஏ படிக்கணும்னா சிஏ படிச்ச ஆளுங்க என்ன பண்ண முடியும், தொடர்பு வைக்க முடியும். ஸோ நமக்கு அந்த ஒவ்வொரு ஃபீல்டையும் ஒரு ஆட்கள் நம்ம வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் படிக்கணும், அதை பாசிட்டிவ் கணக்கு கேட்டீங்களா, எம்பிபிஎஸ் படிக்கலாமா, அங்கே படிக்கலாமா, எந்த டிகிரியில் இருந்தாலும் கூச்சப்படாமல் நம்ம கிளை மாணவனை தொடர்பு கொடுக்கிறேன். இன்ஷால்லா எனக்கு வாய்ப்பு வாய்ப்பு வளைய நன்றி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.